ஆகவே கண்காணிப்புக்குரிய அந்த ஊழியத்தை பெற்றுக்கொள்கிறவர்கள் நல்ல வேலைன்னு சொல்லும் போது இந்த ஒரு வேலை அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா அடிமையின் வேலை. சரிங்களா? ஆக இந்த ஒரு அடிமையின் வேலைக்காரர்கள் யாருக்கு வேலைக்காரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு வேலைக்காரர்கள்? சபைக்கு வேலைக்காரர்கள். சரிங்களா? அப்ப சபைக்கு என்ன வகையான வேலையை கொடுக்கணும் அப்படின்னா சபைக்கு என்ன மாதிரியான வேலையை கொடுத்தா அது சபையாகுங்கிறதுக்கான ஒரு வேலை. நல்லா புரிஞ்சுங்க. சபைக்கு என்ன மாதிரியான வேலை செய்யணும், அந்த அடிமையின் வேலையை செய்யணும்னு பார்த்தீங்கன்னா சபை வந்து சபையாவதற்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணி அந்த ஒரு வேலையை செய்யணுமோ அதை செய்வதற்கான ஒரு வேலை. இந்த ஒரு வேலையை முதல் ஆரம்பிச்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபைக்காக முதல்ல இந்த ஒரு வேலையை ஆரம்பிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாருன்னு தெரியுங்களா? ரசல் பிரதர் இப்போ வந்தவர் பவுல் அல்லது பேதுரு. வேற யாரும்? யோவான் ஸ்நானகனா? ஆண்டவராகிய படிக்கலாம். மார்க் 10ஆம் அதிகாரம் 45வது வசனம். 45ஆம் வசனம். அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். சரிங்களா? அப்ப இந்த ஒரு வசனத்தை பாத்தீங்கன்னா ஊழியம் அப்படின்னு சொல்றது அடிமையின் வேலையை மற்றவர்களிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்வதற்காக வரவில்லை. ஆனா எதற்காக வந்தாராம்? மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யவும் அதனுடைய அந்த ஊழியத்தினுடைய உச்சத்துல அந்த அடிமையின் வேலை செய்வதில் உயிரை கொடுக்கறதுக்காகவும் வந்தார். சரிங்களா? இப்ப இந்த அடிமையின் வேலையினுடைய ஒரு இதுல உயிரை கொடுக்கறதுக்கான ஒரு விஷயம் இங்க வந்து மீட்கும் பொருளுக்கான ஒரு விஷயமா சொல்லிட்டார். இப்ப இந்த அடிமையின் வேலை வந்து சபைக்கு மட்டும்தானா இந்த மீட்கும் பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சபைக்கு மட்டுமா? மீட்கும் பொருள் எல்லாருக்கும். அதுல இந்த மீட்கும் பொருள்ல முதல் பயனாளிகள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் பயனாளிகள் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களா இருக்கக்கூடிய 1,44,000 பேர் இருக்கக்கூடிய சபைதான். இந்த மீட்கும் பொருளை புரிஞ்சாதான் அவருடைய அடிமையின் வேலைக்கான அந்த மீட்கும் பொருளுக்குரிய ஜீவனை கொடுத்ததை புரிஞ்சாதான் அவர் என்ன மாதிரி வேலை பார்த்திருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும், தெரிந்து கொள்ள முடியும். இதுல அதே மார்க்ல நம்ம படிக்கும் பொழுது ஒரு விஷயம் அதுல 35ல நம்ம படிக்கும்போது அவர்களுக்குள்ள ஒரு சில மகிமைக்குரிய காரியங்களாக எதிர்பார்த்து மகிமையான பொறுப்புள்ள காரியங்களை எதிர்பார்த்து ஒரு சில அப்போஸ்தலர்கள் மற்றவங்களை வச்சு ஆண்டவர்கிட்ட ஒரு முறையிடுறாங்க. 35ல இருந்து படிங்க. மார்க் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் முதல். அப்பொழுது செபெதேயின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அவரிடத்தில் வந்து, போதகரே, நாங்கள் கேட்டுக்கொள்ளப் போகிறதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். பாத்தீங்களா? இப்ப இவரு வேலைக்கார். யாரு? வேலைக்காரர்கிட்ட நீங்க எனக்கு ஒண்ணு செய்யணும்னு கேக்குறாங்க. சரிங்களா? அப்ப இவர் வேலை செய்யணும்ல. என்ன செய்யணும்னு சொன்னாக்கி செய்யணுமா இல்லைங்களா? யார் செய்யணும்? சீசர்கள் 2 பேரும் வந்து கேக்குறாங்க, எங்களுக்கு நீங்க ஒண்ணு செஞ்சே ஆகணும் அப்படின்னா அப்ப ஆண்டவர் என்ன பண்ணணும்? இப்ப இவர் என்ன வேலைக்காரர்? அடிமையின் வேலைக்காரர். அதற்காக உயிரே கொடுக்க வந்தவர். அப்படி உயிரை கொடுக்க வந்த நம்முடைய ஆண்டவர் 2 பேர் கேட்கிறாங்க, எங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க, இதை நீங்க கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சரிங்களா? இப்ப ஒரு வேலைக்காரர் வந்து ஒரு உங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு வைங்களேன். உங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். நீங்க அவர்கிட்ட என்னென்ன வேலை செய்ய கொடுக்கலாம்? என்னென்ன மாதிரியான வேலையெல்லாம் கொடுக்கலாம்? என்ன வேலை தெரியுதோ அந்த வேலையை தான் கொடுக்க முடியும். நல்லா கவனிங்க.
என்ன வேலை தெரியுதோ அந்த வேலையை தான் அவர் என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். தெரியாத வேலை அவருக்கு தெரியாத வேலைன்னே வச்சுக்கோங்க, இல்லைன்னா அந்த வேலை அவரால் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா, செய்ய முடியாத ஒரு வேலையை கொடுக்குறீங்கன்னா அவரால் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அப்ப நம்ம நம்ம வேலைக்காராகிய நம்மளுடைய ஊழியக்காரர்கள்ட்டலாம் நல்லா கவனிங்க. இந்த வருடந்தோறும் நம்ம ஒரு சிலரை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், ஊழியக்காரர்களை தேர்ந்தெடுக்கிறோம். அது மூப்பர்களாகவோ அல்லது உதவிக்காரர்களாகவோ நம்ம தேர்ந்தெடுக்கும் போது அவர்கள் இதெல்லாம் செய்ய முடியுமா, அவர்களுக்கு என்ன வேலை தெரியும், நல்லா கவனிங்க, அவர்களுக்கு என்ன வேலை தெரியுமோ அந்த வேலையை தான் கொடுக்கணும். அந்த வகையில தான் நம்ம விசேஷ விதமாய் இந்த உலகத்திலே மார்த்தட்டி கொள்ளுகிற அளவுக்கு இந்த ஏகமனது எலெக்ஷன்ல யாருக்கு என்ன வேலை தெரியுமோ அந்த வேலையை கொடுத்து ஊழியத்தின் அடிப்படையில நம்ம என்ன வேலை கொடுக்கிறோம், சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு இவங்க இந்த வேலை தெரியும் அதனால இந்த வேலையை நம்ம கொடுப்போம் அப்படின்னு அவங்கள கண்டுபிடிக்கிறோம். தேடி கண்டுபிடிச்சு அந்த வேலையை கொடுக்கிறோம். தெரியாத வேலையை கொடுத்தீங்கன்னா, தெரியாத வேலையை கொடுத்துட்டீங்க என்ன பண்றது, அவங்களுக்கு தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கத்துக்கிட்டு வேணா அவங்க அவங்களுக்கு உதவி பண்ண முடியும். அப்ப தெரிஞ்ச வேலையை தான் கொடுக்கணும் அப்படிங்கிறத இதுல இருந்து நம்ம புரிஞ்சு கொள்ளணும். சரிங்களா? இப்படிப்பட்ட வேலை என்கிற அடிமையின் வேலையினுடைய ஊழியம் என்னென்னு தெரியுமா? ஆண்டவருக்கு ஒரு சில வேலை செய்யறதுக்காக தான் இந்த பூமியில வந்தார், அதற்காக ஜீவனையே கொடுத்தார். இப்ப அந்த வகையில நல்லா கவனிங்க, என்னென்ன வேலை ஊழியக்காரர்கள்லாம் செய்யணும், உங்களுக்கு ஊழியத்தை பெற்றுக்கொள்கிற மூப்பர்களும் உதவிக்காரர்களும் உங்களுக்கு என்னென்ன வேலை செய்யணும் தெரியுமா? சபையை வழி நடத்தணும். சரிங்களா? யாருடைய செயல்ல? அவங்க முன்னுதாரணமா இருக்கணும். சரிங்களா? அவங்க முன்னுதாரணமா ஒவ்வொரு வேலையிலையும் அவங்க முன்னோடிகளா இருந்து அதை செய்கிறவர்களா இருக்கணும். சரிங்களா? அது ஒண்ணு. சரி, அப்புறம் வழி நடத்தணும். எதுல வழி நடத்தணும்? சத்தியத்துல வழி நடத்தணும். அத மெயினா சொல்லுங்க. வழி நடத்தணும்னா எதுல வேணாலும் வழி நடத்தலாமா? சத்தியத்துல வழி நடத்தணும். அந்த சத்தியத்திலையும் பொய் மாறி போதிக்கப்படுற ஒரு காரியங்களும் பொய்களும் இருக்கும். அப்ப அதெல்லாம் யாரு பகுத்தறிகிறது? வழி நடத்துறவங்க பகுத்தறிஞ்சிருக்கணும். வழி நடத்துறவங்க தப்பா புரிந்து கொண்டு உங்களுக்கு பாடம் நடத்துறாங்கன்னா, நம்ம அவங்கள நம்பி தானே பாடம் நடத்த சொல்றோம். நீங்கள் எங்களை வழி நடத்துங்கன்னு. அவங்களே தப்பா புரிந்து கொண்டு உங்களை வழி நடத்துறாங்கன்னு வச்சுக்குவோம். அதை எப்படி சரி பண்றது? இப்ப அதுதான் நான் என்ன சொல்றேன், என்ன கேட்டேன்னா, நீங்க ஒருவேளை அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த நீங்க அவங்களுக்கு வேலை கேட்டீங்கன்னா, அவங்க எப்படி செய்வாங்க? அப்ப சிஸ்டர் கூட சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? தெரிஞ்சுக்கணும். அத தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த ஊழியத்துல நாம் வேலையை தெரிஞ்சுக்கணும். தெரியாத ஒரு ஊழியம் கிடைக்குதுன்னா கூட அதை தெரிந்து கொண்டு அந்த வேலையை செய்யணும். ஆனா தெரிஞ்சவங்களுக்கு அந்த வேலையை கொடுத்துடணும். யாருக்கு இந்த வேலை தெரியுதோ அந்த வேலையை அவங்களுக்கு கொடுத்துடணும். மிஞ்சிய வேலையை அவங்களுக்கு கொடுக்க கூடாது. அப்படின்னா இது 2 மட்டும் தானா? முன்னோடிகளா இருந்து அவங்க சொன்ன போதனையின்படி நடக்கணும். அடுத்தது சத்தியத்தின்படி போதிக்கணும். இது 2 மட்டும் தானா? அப்ப இதுல வரையறுக்கப்பட்ட ஊழியங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல 12ல இருந்து படிங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்து பாருங்க, இந்த சபை சபையாகும் பொருட்டு இதான் அர்த்தம். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்துதுன்னா பரிசுத்தவான்கள்னா யாரு? அப்ப விசுவாசிகள் யாரு? பரிசுத்தவான்கள் யார்? விசுவாசிகள் யார்? சத்தியம் கேட்டு அப்பதான் வர்றவங்க. பரிசுத்தவான்கள்ங்கிறவங்க பரிசுத்தவான்கள் நான் கேக்குறேன், ஓடிக்கிட்டு இருக்கிறவங்க இல்லப்பா. எடுத்துக்கிட்டவங்க அத்தனை பேரும் பரிசுத்தவான்களா? மரண பரியந்தம் அந்த சத்தியத்துல ஓடுறவங்க. எக்ஸாக்டா ஒரு எண்ணிக்கை சொல்லணும்னா, நீங்க உங்களெல்லாம் இப்ப பரிசுத்தவான்னு சொல்லி இருக்கிறீங்க, ஆமாவா? ஆமா நாங்க தான் பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்கன்னா, நீங்க எல்லாம் எந்த எண்ணிக்கைக்குள்ள வந்துடுறீங்க தெரியுமா?
நான் 1,44,000 பேர்ல ஒருத்தன் அப்படின்னு சொல்றீங்க. நான் 1,44,000 பேர்ல ஒருத்தன் அப்படி சொல்லணுமா சொல்லக்கூடாது? இப்ப நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க, அதை சொல்லலாமா சொல்லக்கூடாது? சொல்லணும். நிறைய பேர் அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? வசனம் வேணா அதுக்கு வேணா ஆதாரமா தரேன். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் உறுதியாய் அசைவில்லாமல் உறுதியாய் நடந்து காட்டி வாழணும். அப்ப நம்பிக்கை என்ன அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். சபையாகணுங்கிறதா நம்பிக்கை. புரியுதுங்களா? அதான் ஒரே நம்பிக்கை. என்னது? அழைப்பின் ஒரே நம்பிக்கை என்னங்க? பரலோக அழைப்புல நான் சபையாகிருவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதை அறிக்கை இடுகிறதில் என்னது? அசைவில்லாமல் உறுதியா இருக்கணும்னா வாயால சொல்றது இல்ல, செயல்ல காமிக்கிறது. இததான் நீங்க சொல்லும் போது முடிவு பரியந்தம் நிலை நிற்கக்கூடிய ஒரு சபையாவதற்கு. அப்ப பரிசுத்தவான்களுடைய சீர் பொருந்துதல்னா, இன்னும் பரிசுத்தவான்களுடைய சீர் பொருந்திட்டாங்கன்னா அவங்க நம்பிக்கையை அறிக்கையிடுறவங்க. சீர் பொருந்தி கொண்டு இருக்கிறாங்கன்னா நம்பிக்கையில முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க. சீர் பொருந்தவே இல்லைன்னா, பரிசுத்தவான்களுடைய சீர் பொருந்தவே இல்லைன்னா அவங்க விசுவாசிகள் மட்டும்தான். சரிங்களா? அதனாலதான் அந்த வசனம் எபேசியர்ல படிக்கும்போது பரிசுத்தவான்களுடைய சீர் பொருந்துதலுக்காக இந்த அடிமையின் வேலையில 2 வேலை இருக்கு. பரிசுத்தவான்களுடைய சீர் பொருந்துதலுக்கு, பரிசுத்தவான்கள்னா சபையாவதற்கு ஒன்னு சுவிசேஷ வேலைன்னு ஒண்ணு இருக்கு. அடிமையின் வேலை. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும், சபை வந்து பக்தி விருத்தி அடைஞ்சு அந்த பரிசுத்தவான் ஆவதற்கும் ஆக இந்த 2 வேலை தான். வேலை என்ன வேலை? 2 வேலை. அடுத்தது பக்தி விருத்தியில கொண்டு போய் சபையாக்கணும். இந்த 2 வேலை இருக்குது. ஒரு வேலை அறுவடையின் வேலை, இன்னொரு வேலை ஒரு வேலை சுவிசேஷம்னா என்னங்க? உலகத்துல போய் செய்யற வேலை, நற்செய்தி, பேசிக் சப்ஜெக்ட் எடுக்கிற வேலை. இன்னொரு வேலை, 2வது வேலை சபையின் பக்தி விருத்திக்குள்ள கொண்டு போய் அவங்கள சபையாக்குற வேலை. இந்த வேலையை கொடுக்கக்கூடியவங்க யாருன்னா ஊழியக்காரர்கள். 2 வேலை பண்ணணும். வேலை எத்தனை இருக்கு? 2. நீங்க சொன்னதும் அதே தான். ஒண்ணு என்னது சொன்னீங்க? வழி நடத்தணும் சத்தியத்துல. அந்த வழி நடத்தல் எங்க கொண்டு போய் சேர்க்கும்? பரலோகத்துக்குரிய சபையாக்கும். இன்னொன்னு அவங்க முன்னோடியாகவும் இருக்கணும். அப்ப இந்த முன்னோடிக்கான காரியத்துல சுவிசேஷ வேலையும் ஒண்ணு இருக்குது. உலகத்துல போய் அறுவடை பண்ணணும். இப்ப சபையில மட்டும் வேலை பார்த்தா போதும்ல, எதுக்கு சுவிசேஷம் வேலை பார்க்கணும்? சபையில மட்டும் பக்தி விருத்தி கொடுத்தா போதும்ல, எதுக்கு சுவிசேஷ வேலை பார்க்கணும்? அறுவடை பணியை ஏன் பண்ணணும்? புரியுதுங்களா? அறுவடை பண்ணி கொண்டாந்து சபையில வச்சாதான் சபையில உள்ளவங்களை என்ன பண்ண முடியும்? சபையாக்க முடியும். அறுவடையே பண்ணல, பேசிக் சப்ஜெக்டே கொடுக்கலன்னா நம்மளாம் ஒண்ணு சேர்ந்திருப்போமா? நம்மளாம் எங்கெங்க இருந்தோம்? ஆங்காங்கே எந்தெந்த சபையில எங்கெங்கயோ இருந்துகிட்டு இருந்தோம். அவங்களுக்கெல்லாம் இந்த அறுவடை பணிக்கான பேசிக் சப்ஜெக்ட சொன்னதுனாலதான், அந்த சுவிசேஷ வேலையை செஞ்சதுனாலதான் இப்ப நம்ம எல்லாம் அந்த சத்தியத்தின் ஒருமைப்பாட்டுக்குள்ளாக ஒரே ஆவியில வந்து சேரும் பொழுது இங்க சபைக்குள்ள வந்திருக்கிறோம். இப்போ பக்தி விருத்திக்கு ஏதுவாய் நம்ம என்ன ஆகணும்? சபையின் பக்தி விருத்திக்குள்ள ஊழியர்களை, வேலைக்காரர்களை தேடணும். அப்ப 2 வேலை இருக்குது. ஒண்ணு வெளியிலையும் வேலை இருக்குது, இன்னொன்னு உள்ளேயும் வேலை இருக்கு. இந்த வேலை செய்வது யார்? அதாவது சகோதரன் சகோதரி அப்படிங்கும்போது யார்? சகோதரிகள் இல்ல. இப்ப அறுவடை பணி பேசிக் சப்ஜெக்ட், இது சகோதரிகள் செய்யலாமா? சகோதரிகள் வெளியில உள்ள ஜனங்கள், உலகத்தார் மத்தியில போய் ஊழியத்தை செய்யலாமா?
பேசிக் சப்ஜெக்ட். சுவிசேஷம்னா பேசிக் சப்ஜெக்ட் நான் கேக்குறேன். சகோதரிகளுக்கெல்லாம் நீங்க போய் என்ன பண்ணலாம்? எடுக்கலாம். சரிங்களா? இப்ப சகோதரர்களுக்கு எடுக்கலாமா? அப்படி எதுவும் நிகழ்வு வந்திருக்கா, நடந்திருக்கா? இது மாதிரி நிகழ்வு புதிய ஏற்பாட்டில் நடந்திருக்கா? போய் சொல்லி வாங்க இந்த சத்தியத்தை. சமாரியா ஸ்திரீ என்ன பண்ணாங்க பாருங்க. நான் ஒரு நல்ல ஒரு சத்தியம் சொல்ற தீர்க்கதரிசி பாக்குறேன். இவர் பெரிய அற்புதமான காரியங்கள்லாம் இதெல்லாம் சொன்னாரு, இப்படி எல்லாம் சொன்னாரு. அங்க போய் நச்செய்தி சொல்லி என்ன பண்ணாங்க? அப்ப இது என்ன வேலை? ஆண்டவர்கிட்ட கொண்டாந்து சேர்க்கிற வேலை. சும்மா கூட்டியாந்து விட முடியுமா? சரி, நீங்க போய் யாராவது கூட்டிட்டு வாங்க பாத்துக்கலாம். அப்ப பேசணும்ல, காரியங்களை நிலைவரப்படுத்தி அவங்களை புரிய வச்சுக்கிறது தானுங்க அந்த சத்தியத்தை. நீங்க அவங்களுக்கு புரிய, ஓ இப்படி இருக்கா அப்படின்னு நீங்க புரிய வைக்காத வரையும். அதாவது நம்ம என்ன சொல்றோம்னா, தொடர்ந்து ஒரு அடுப்பு எரிய வைக்கிறதா இல்ல லைட்டா பத்த வச்சு நீங்க கொண்டாந்து விட்டுறோம். அதுதான் மொத்தத்துல அவங்களுக்கு லைட்டா பத்த வைக்கிறீங்களோ தொடர்ந்து எரிய வைக்கிறீங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயத்துல. சரி, நான் இதுக்கு நான் அநேக உதாரணங்களை நான் சொல்றேன். இப்போ வந்து பவுல் நிதி அவங்க போய் கேட்டதனாலதான் அவங்க போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. பவுல்ட்ட அவங்க கேட்டுட்டு இது மாதிரி அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யறாங்க ஊழியத்தை. சரிங்களா? அப்ப இதுக்கான ஆலோசனைகள்லாம் நிறைய இருக்குங்க. நான் கேட்கறது சபையினுடைய ஊழியத்தை பத்தி பேசல, சபைக்குள்ள அதை பேசவே இல்லைன்னா. சரிங்களா? வெளியில உலகத்துல ஒரு ஆண்களை கூட நீங்க சத்தியத்துக்குள்ளாக சொல்லி இப்படி இப்படிலாம் இருக்குன்னு ஒரு சில காரியங்களை புரிய வைத்து கூட்டிட்டு வந்து சபைக்குரிய அந்த அறுவடை பணிக்குள்ள கொண்டாந்து விடணும். உங்களால முடிஞ்சவரை எதை புரிய வைக்க முடியுமோ அதுதான் இங்க சொல்றாரு. அப்ப பெண்கள்லாம் அப்ப நீங்க அப்படின்னா இது நாள் வரையும் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கிறீங்கன்னா, இதெல்லாம் எங்க வேலை இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கிறீங்க. அப்படித்தானே? அப்படியா இல்லையா? சரிங்களா? யாராக இருந்தாலும் என்ன பண்ணணும்? சுவிசேஷமாகிய அந்த ஊழியத்தை நீங்க என்னதான் பண்ணி ஆகணும்? செஞ்சுதான் ஆகணும். சரிங்களா? இப்ப ஒரு வசனத்தை கூட நாங்க பாருங்க. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல 4வது வசனம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஜெபம் பண்ணுகிற போதாவது தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது தன் தலையை மூடிக்கொண்டிருக்கிற எந்த புருஷனும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறான். தொடர்ந்து. ஜெபம் பண்ணுகிற போதாவது தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது தன் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள். இப்ப என்ன செய்யணும் சகோதரிகள்? முக்காடு போடுறது மெயினா, தீர்க்க தரிசனம் சொல்றதுங்கிறது காரியமாங்க. ஓகேங்களா? அப்ப முக்காடிட்டு அந்த கண்டிஷனுக்குள்ள நீங்களும் என்ன பண்ணலாம்? சரி, தீர்க்க தரிசனம் உரைத்தல்னா என்ன? தீர்க்க தரிசன வரம் அப்படின்னா என்ன? ரோமர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆண்கள் மட்டும்தான் இந்த வரங்களை உடையவர்கள் எல்லாம் சொல்லல, வெவ்வேறான வரங்கள் உடையவர்களா இருக்கிறபடினாலே. அப்ப உடையவன்னா இங்க ஆண்களை மட்டும் குறிக்குமா, பெண்களும் குறிக்குமா? தீர்க்க தரிசனம் உரைக்கிறது ஆண்கள் முக்காடு போடக்கூடாது, பெண்கள் முக்காடு போடணும். அப்ப தீர்க்க தரிசனம் என்றால் என்னங்கிறதுக்கான விளக்கம் தான் இப்ப படிக்க போறோம். படிங்க. விசுவாச பிரமாணம் அதற்கு ஏற்றதாக சொல்லக்கடவும். இப்ப விசுவாச பிரமாணம்னா என்னது? விசுவாச பிரமாணம் என்றால் என்ன? விசுவாசம் என்றால் என்ன?
ஏன்னா பூமியில் காணப்படாத அதிசயமான அப்படிப்பட்ட விசுவாசம் நம்மளுக்கு எப்படி வரும்? கேட்கறதுனால வரும். எதை கேட்பதனால் வரும்? சத்தியத்தை. அப்ப அந்த சத்தியத்தின் காரியங்களை உள்வாங்கி இருக்கிற நீங்க அந்த சத்தியத்தை நீங்க மற்றவங்களுக்கு சொல்றதுதான் என்னது? தீர்க்க தரிசனம். இப்ப சொல்லுங்க, சகோதரிகள் தீர்க்க தரிசனம் உரைக்கலாமா, உரைக்க கூடாது? உரைக்கலாம், உரைக்கலாம். எங்க உரைக்கலாம்? விசேஷ விதமா எங்க உரைக்கலாம்? வெளியில. சரிங்களா? ஆக நம்ம இந்த இந்த ஒரு காரியத்துல பேசிக் சப்ஜெக்ட் அவங்க பேசலாமானா பேசலாம். அப்படி பேசி ஊழியம் பண்ண சகோதரிகள்லாம் டீக்கனாக பரிசுத்தவான்களுடைய எண்ணிக்கையில கொண்டாந்து வச்சிருந்திருக்கிறாங்க. நம்ம சகோதரிகளுக்காக மட்டும் சொல்லல, சகோதரர்கள் இன்னும் எவ்வளவு வைராக்கியமா இதை செய்யணுங்கிறப்ப அவங்களுக்கான இடம் எல்லா இடத்துலயுமே இருக்கு. உலகத்திலையும் பேசிக் சப்ஜெக்ட் சொல்ற இடத்துலயும் இருக்குது, சபையினுடைய பக்தி விருத்தி பண்ற இடத்துலயும் இருக்கு. ஆனா சபையினுடைய பக்தி விருத்தியில ஒரு சகோதரி வந்து போதிக்கலாமான்னு கேட்கும் பொழுதுதான் போதிக்க கூடாது. ஆனால் முக்காடிட்டு தீர்க்க தரிசனம் சொல்லலாம். தீர்க்க தரிசனம்னா உங்களுக்கு தெரிந்திருக்கிற சத்தியத்திற்குரிய காரியத்தை பெரையா பட்டணத்தாரினுடைய பெரையா வகுப்புல அவங்க என்ன பண்ணாங்க? வசனங்கள் இப்படி இருக்கிறதே என்று ஆராய்ச்சி செஞ்சதுல சகோதரர்கள் மட்டும் செய்யல, சகோதரிகளும் செஞ்சாங்க. அப்ப பெரையா இப்ப நான் மட்டும்தான் போதிச்சுக்கிட்டு இருக்கிறேன், நீங்க கேட்கிறவர்களா இருக்கிறீங்கன்னா இப்ப அது வந்து ஒரு போதிக்க மற்றவர்கள் எல்லாரும் கேட்க. இது பக்தி விருத்தியா? இது பக்தி விருத்தியா? எது பக்தி விருத்தி? அப்ப பாருங்க, அதாவது சபைக்குள்ள விசேஷ விதமா சபைக்குள்ள படிக்கலாம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்துல 26வது வசனம். நீங்கள் சபையாக கூடி வந்திருக்கும் போது எத்தனை பேர் பண்றான்? அப்ப ஒருத்தர் போதிக்க மற்றவங்க எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. தொடர்ந்து வாசிங்க. ஒருவன் அந்நிய பாஷையை பேசுகிறான், ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான். சகோதரரே, இது என்ன? சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்பட கடவுது. பாருங்க, இப்படி ஒருத்த மட்டும் பேச மற்றவங்க எல்லாம் கேட்க இது என்ன அப்படின்னாக்க என்ன நம்ம புரிந்து கொள்ளலாம். ஆனா இது எப்படி இருக்கணும்? சகலமும் பக்தி விருத்திக்குள்ள வரணும். சகலமும் அப்படிங்கும் போதுதான் இந்த சகலருடைய பக்தி விருத்தியை பத்தி சொல்லும் பொழுது படிக்கலாம். 31வது வசனம். எல்லாரும் கற்றுக்கொள்வதற்கும் எல்லாரும், இப்ப ஒருத்தர் மட்டும் போதிக்கல, எல்லாரும் அந்த சத்தியத்துக்குள்ள தேர்றதுக்கும் நீங்கள் ஒருவரும் ஒருவரும் ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா ஒருவரும் அனைவரும். அனைவரும்னா யார் யார்? ஆண்கள் பெண்கள் எல்லோரும் என்ன பண்ணணும்? இப்ப பாருங்க, அப்ப பக்தி விருத்திக்கு ஏதுவான சத்தியத்தை புரிந்து கொண்ட பட்சத்துல பெரையா பட்டணத்தாரை போல கலந்தாய்வுல பைபிள் ஸ்டடியில எல்லாரும் என்ன பண்ணலாம்? ஆண் என்று மட்டும்தான் இல்ல, பெண்களும் இங்க கருத்தாய்வு பண்ணலாம். கருத்து ஆய்வு பண்ணலாம், ஒழிஞ்சு போதிக்க கூடாது. இதைதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்த வசனத்துல ஸ்திரீயானவள் போதிக்க கூடாதுங்கிறதுக்கு தெளிவா இருக்கு. சரிங்களா? போதனை என்பது சத்தியத்தினுடைய காரியத்தை இப்படிதான் அப்படின்னு போதிக்கக்கூடிய ஒரு விஷயம் சகோதரிகளுக்கு அனுமதிக்கப்படல. படிக்கலாம். அடுத்த 34வது வசனம். சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள், பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவு இல்லை, அவர்கள் அமர்ந்து இருக்க வேண்டும். வேதமும் அப்படியே சொல்லுகிறது. அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டிலே தங்கள் புருஷனிடத்தில் விசாரிக்க கடவர்கள். ஸ்திரீகள் சபையிலே பேசுகிறது அயோக்கியமாய் இருக்குமே. தேவ வசனம் உங்களிடத்தில் இருந்தா புறப்பட்டது, அது உங்களிடத்துக்கு மாத்திரமா வந்தது. ஒருவன் தன்னை தீர்க்கதரிசி என்றாவது ஆவியை பெற்றவன் என்றாவது எண்ணினால் நான் உங்களுக்கு எழுதுகிறவர்கள்
கேட்டுக்கொள்ள கடவன். ஓகே, அப்ப இது என்ன பேசக்கூடாதுன்னா என்னன்னா போதிக்கிறதுக்கு ஏதுவான அந்த காரியங்களை தான் இங்க வலியுறுத்தப்படுது. இன்னும் சொல்ல போனா இந்த கிரேக்க ஸ்திரீகள் நம்ம தமிழ்நாட்டு ஸ்திரீகள் மாதிரி, இந்த கொரிந்து பட்டணத்தில் உள்ள ஸ்திரீகள் வாயாடிகள், சரிங்களா? முந்திரி கொட்டை மாதிரி எப்ப பார்த்தாலும் தான் தான்ங்கிறதான். இப்ப இந்த ஒரு வாய்ப்பெல்லாம் கொடுத்தா சகோதரர்களை மிஞ்சிருவாங்க மைக்கு பிடிக்கிறதுல. அந்த மாதிரி ஆட்கள் யாருன்னா இந்த கொரிந்தி பட்டணத்தில் உள்ள ஸ்திரீகள். எபிரேய ஸ்திரீகள்லாம் அப்படி இருக்க மாட்டாங்க. அதனாலதான் இந்த பகுதியில ரீப்ரின்ஸ்ல ரசல் பிரதர் மற்றும் வாட்ச் டவர் பைபிள் ட்ராக் சொசைட்டியினுடைய காரியத்துல சொல்லும் பொழுது, கொரிந்தி பட்டணத்து ஸ்திரீகள் வாயை திறக்காமல இருந்தாலே நல்லா இருக்குங்கிறதுக்காக உங்கள் ஸ்திரீகள்னு கொரிந்தி பட்டணத்தரை மட்டும்தான் சொல்லியிருக்கிறார். இதை நீங்க புரிந்து கொள்ளணும். ஆனா எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்றதை இதே கொரிந்தி பட்டணத்துல சொல்லி இருக்கிறார். இதே புத்தகத்துலதான் இப்ப படிச்சோம் இல்லைங்களா? அப்ப இதுதான் நீங்க தெளிவா புரிஞ்சு கொள்ளணும். அப்ப இந்த தீர்க்க தரிசன ஊழிய காரியங்களுக்குள்ளாக வரும் பொழுது சகோதரிகளுக்கும் இங்க என்ன இருக்குதுங்க? பங்கு இருக்கு. பிலிப்பினுடைய 4 குமாரஸ்திகள் இருந்தாங்க. அந்த 4 குமாரஸ்திகளும் கல்யாணம் பண்ணல, வைராக்கியமான ஊழியக்காரிகள். அவங்கள பத்தி வசனம் என்ன சொல்லுது உங்களுக்கு தெரியுங்களா? என்ன ஊழியம் செஞ்சாங்க தெரியுங்களா? 4 பேரும் தீர்க்கதரிசிகள். அந்த அளவுக்கு அந்த பிள்ளைகளை வளர்த்திருக்கிறார், பொம்பளை பிள்ளைகளை பிலிப். சரிங்களா? அப்ப இதுதான் என்னன்னு புரிஞ்சுக்கங்க. நீங்க சகோதரிகள் உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. ஆனா தேவன் அனுமதிச்சிருக்கிற ஒரு சில விஷயங்கள் எப்படின்னா, பெண்கள் ஒரு சில விஷயத்தை முடிவெடுக்கும் போது தப்பா சொல்றதா நினைச்சுக்காதீங்க, தவறான முடிவுகளை தான் எடுக்கிறாங்க. இது உதாரணம் எங்க இருக்குது? ஏதேன் தோட்டம் தான். ஒரு ஆண் துணையில அவங்க கொஞ்சம் அப்படி வெளியே போகும்போது, ஆணோடு இருக்கும்போது ஆதாமோடு பக்கத்திலே இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் இல்லை. யாரும் அவங்கள ஸ்திரியை என்ன பண்ண முடியல, ஏமாற்ற முடியல. ஆனா ஸ்திரீ என்ன ஆயிட்டாங்க? தனியா இருக்கும்போது சுயமாய் முடிவெடுக்கிற கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது என்ன ஆயிடுச்சு? தவறான முடிவு எடுத்துட்டாங்க, வஞ்சிக்கப்பட்டாச்சு. அதனாலதான் ஸ்திரீகள் எந்த ஒரு முடிவுக்கான ஒரு போதனையை சொல்லும் பொழுது கரெக்டா இதுதாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அதிகாரத்திற்குரிய போதனைக்கோ அந்த அதிகாரத்திற்கோ ஆரம்பத்திலிருந்தே தேவன் என்ன சொல்லிட்டாருன்னா, ஸ்திரீ என்ன சொல்லிட்டார்? நீ யாரை சார்ந்திருக்கணும்? சார்ந்திருக்கணும். இது தெய்வீக ஏற்பாடு. நீ இப்படி, அதாவது பலவீன பாண்டமா இருக்கிறதுனாலதான் தேவன் அப்படி சொன்னார வந்து எங்களை அடிமைத்தனத்துல தேவன் வச்சுட்டாருங்கிறத தப்பா புரிஞ்சுக்காதீங்க. எங்களை மட்டும் தேவன் என்ன பண்ணிவிட்டார்? ஆண்களுக்கு கீழாக வைத்து விட்டார் அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்காதீங்க. இதுல காரியங்கள் என்ன ஆயிருது? தவறான முடிவுகளுக்குள்ளாக போயிருதுங்கிறதுக்காக தான் அந்த ஆலோசனைக்குரிய ஒரு விஷயத்துல வேணா கருத்தாய்வுல இப்படி இருக்கலாமா செய்யலாமான்னு ஒரு கருத்தை சொல்லலாமா ஒழிஞ்சு, முடிவெடுத்து அதனுடைய அதிகாரப்பூர்வமான எல்லா விஷயத்தினுடைய காரியத்தை போதிக்க அவர்களுக்கு இல்ல. அதுல மேக்சிமம் என்ன ஆயிரும்? தவறா போயிரும். அதனாலதான் அவங்க இப்படி போதிக்க வேண்டாம், இந்த மாதிரி காரியத்துல இந்த அதிகாரத்திற்குரிய எந்த ஒரு விஷயத்தையும் பேச வேண்டாம் அப்படிங்கறதான் ஆலோசனை. இதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, நீங்க ஏன் எங்களுக்கு உரிமை இல்லையா அப்படிங்கிற மாதிரி நீங்க இது பண்ணிடக்கூடாது. சரிங்களா? இதுல பல நீங்க உதாரணங்களை நீங்க பார்க்க முடியும். பெண்கள்னாலே பலவீனமா பாண்டங்கள், ஆண்கள் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டாரு? அவர்களை ஞானமாக விவேகத்துடன் அவர்கள் என்ன பண்ணணுமா? ஆண்கள் வழி நடத்தணும். அப்ப பலவீனம் அப்படின்னாலே ஒரு சில விஷயத்துல சோர்வான அல்லது உடல் ரீதியாகவே அவங்களுடைய வலிமை, மற்ற காரியங்களுக்குரிய பிள்ளை பேரு, மற்ற இதெல்லாமே என்னன்னு பார்க்கும்போது பலவீனமான ஒரு சூழ்நிலையில தான் அதிகமான காரியங்கள் பெண்களுக்கு இருக்கு. அப்படிங்கும்போது அவர்களை எப்படி கையாளணும்னு வேத வசனம் சொல்லிருச்சுன்னா, ஆண்கள் எப்படி கையாளணும்? ரொம்ப ஞானமா கையாளணும் அப்படிங்கிறத சொல்றாரு. அப்ப ஆண்களுக்கு அது அதிகாரம் கொடுத்ததா நீங்க நினைக்க வேணாம். ஆண்களுக்குள்ளாக நீங்கள் கர்த்தருக்குள் கீழ்ப்படிந்திருக்கிறது தான் வேதம் ஒரு கணவன் மனைவியினுடைய உறவுல கூட சொல்லி இருக்கிறத நீங்க தயவு செய்து புரிஞ்சு கொள்ளணும். ஆகவே இந்த இடத்துல சபையினுடைய வழிநடத்தல்ல யார் தான் இருக்கணும்னு சொல்லிட்டாரு. இப்ப சபை பக்தி விருத்தியினுடைய வழிநடத்தல்ல யார் தான் இருக்கணும்? சகோதரர் தான் இருக்கணும். சரிங்களா? இப்ப சகோதரர் அவருக்கு சத்தியமே தெரியாது,
சபையில சகோதரர் ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறார், அவருக்கு சத்தியமே தெரியாது. இப்படிலாம் இருக்கா சபை? இருக்கு. சத்தியம் தெரியாதுன்னா போதிக்கிற திராணி இல்ல. அந்த போதிக்கிறதுல தெளிவா எடுத்துரைக்கிற அந்த அதிகாரத்திற்குரிய அந்த போதனை ஆண்டவர் சொன்னார்ல பேசும்போது, இவர்கிட்ட என்ன அதிகாரம் வச்சு நீ இப்படி போதிக்கிற அப்படின்னு கேட்டாங்க பாத்தீங்களா? அந்த அதிகாரத்திற்குரிய போதனை வரம் சகோதரர் மத்தியில இல்லைன்னா அந்த சகோதரரை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆரம்ப நிலை மூப்பராக, அதாவது சப்ஜெக்ட் எடுக்க திராணி இல்லாத ஒரு சகோதரனை எப்படி இது பண்ணிக்கலாம்? ஆரம்ப நிலை மூப்பராக அவரை தேர்ந்தெடுத்து அந்த ஒரு ஊழியத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிறது சொல்லப்படுது. சரிங்களா? அப்ப அந்த ஆரம்ப நிலை மூப்பருங்கிற ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொண்டு அந்த ஒரு ஊழியத்தை நம்ம என்ன பண்ணணும்? கொடுக்கணும். ஓகே. அப்ப இந்த காரியங்கள்லாம் நீங்க சரியா புரிந்து கொண்டு இந்த ஒரு ஊழியத்தெல்லாம் கொடுக்கணும். ஒருவேளை சகோதரனே இல்லைங்க, சகோதரர்கள்லாம் நாங்கெல்லாம் ஒரு ஊழியத்துக்கு போனோம். போகும்போது இருக்கிற சகோதரர்கள் போதிக்கிறவங்க அத்தனை பேரும், வழி நடத்துறவங்க அத்தனை பேரும் ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிட்டோம். வேறாவணி சபை என்ன பண்ணுவீங்க? அதுதான் தீர்க்கதரிசிகள். அப்படிங்கும் போது பிரேயர் ஸ்டடினா எப்படி பண்ணணும்? எதை வச்சு பண்ணணும்? எந்த சத்தியத்தை வச்சு? வால்யூமை வச்சு மட்டும் நீங்க பிரேயர் ஸ்டடி பண்ணணும். மற்ற ரீப்ரின்ஸ் கூட அடுத்த இதுதான். அதை விட்டுட்டு இப்போ வந்துகிட்டு இருக்கிற சப்ஜெக்ட்லாம் இருக்கு இல்லையா, மன்னாவில் வர்றது அது இது, தயவு செய்து அதெல்லாம் நிறைய புளிப்பேறி இருக்கு, தயவு செய்து அதெல்லாம் தொடாதீங்க. ஒருவேளை இப்படி ஒரு நிர்பந்தம் வரும் பொழுது தயவு செய்து இதை புரிந்து கொள்ளுங்க. சரிங்களா? 7 இடிகள்னு ஒரு பாடம் இருக்கு, கேட்டீங்களா? கேட்கல. அதை கேட்க வாய்ப்பு வரும்போது நம்மளும் நடத்துறோம். 7 இடிகள்ல 6 இடிகள் எதை அடையாளப்படுத்துதுன்னா வால்யூம்ஸ், 6 வால்யூம்ஸ். 7வது ஒரு இடி இருக்குது, 7வது ஒரு வால்யூம் இருக்கு. அது என்ன தெரியுமா? 7வது வால்யூம் புது சிருஷ்டி. 6வது வால்யூம் தான் புது சிருஷ்டி. 7வது ஒரு வால்யூம் இருக்கு. மொத்தம் 7 இடிகள். அந்த 7வது இடி எதுன்னா நீங்களே அந்த நிருபம். அதை படிச்சு முடிச்சுட்டு அப்படியே வாழ்ந்து காமிக்கிறதா 7வது வால்யூம். சரிங்களா? ஆகவே இந்த 7 இடிகளுக்குரிய ஒரு விஷயம் தான் பிரேயர் ஸ்டடி. இதை வச்சு நம்மளுக்கு ஆல்ரெடி சத்தியம் வந்துருச்சுங்க. அந்த சத்தியத்தை மட்டும் நீங்க சொல்லுங்க. வால்யூம் எல்லாம் யாராச்சும் ஃபுல்லா படிச்சிருக்கிறீங்களா? படிக்காத வரையும், நான் தப்பா சொல்றேன்னு நினைக்காதீங்க, சபையாவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. அதாவது படிக்க தெரியாதவங்க கேள்வி நாளத்துல புரிஞ்சுக்கலாம். ஆனா வால்யூமே படிக்காத ஒருத்தர் புரியலன்னா அதை நம்ம 3-4 வருஷமா சொல்லியாச்சு. இந்த ஆராதனையில வால்யூமை நம்ம வச்சு படிப்போம் அப்படின்னு சொல்லியாச்சு. அதற்கான ஒத்துழைப்பு, அதற்கான காரியங்கள், முன்னோட்டமான விஷயங்கள் நடப்பது இல்லை. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லை. உங்களுக்குள் சகோதரிகள் தீர்க்கதரிசிகள் இருக்கீங்க, சகோதரர்கள் தீர்க்கதரிசியா இருக்கிறீங்க, தேவனுடைய காரியத்தை புரிஞ்சிருக்கிறீங்க. ஆனா இதெல்லாம் ஒரு ஹோம்ஒர்க்கா வீட்டில் போய் படிச்சுட்டு வந்து இந்த பிரேயர் ஸ்டடி பண்ணுவதற்கு உங்களுக்கு ஆர்வம் இல்லை. இதை பத்திய பாடம் வந்து நம்ம தஞ்சாவூர்ல ஒன்று எடுத்திருக்கிறோம். இந்த பிரேயர் ஸ்டடியை பத்தி இந்த சப்ஜெக்ட் எடுக்கிறதே கூடாதுங்கிற மாதிரி தான் அந்த ஒரு பிரேயர் ஸ்டடியினுடைய விஷயம் வால்யூம்ல எழுதியிருக்கார். அதான் 1 கொரிந்தியர் 14 பார்க்கும்போது எல்லாரும் பேச அப்படிங்கிறது எதை தான் சொல்லுது? பிரேயர் ஸ்டடியை சொல்லுது. ஓகே. அப்ப இந்த ஊழியத்தினுடைய காரியத்துல 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்னு உலகத்துல, இன்னொன்னு சபைக்குள்ள. அப்ப சகோதரிகளுக்கும் ஊழியம் இருக்கு, சகோதரர்களுக்கும் ஊழியம் இருக்கு. சரிங்களா? ஆனா இந்த இடத்துல நீங்க ஒரு வசனம் படிச்சிருப்பீங்க, சகோதரிகள் சபையிலே பேசுவது அயோக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. காரணம் என்னன்னா ஆங்கிலத்துல எப்படி சொல்லப்படுதுன்னா, இட் இஸ் shameful for women. யாருக்கு அவமானமா? ஐயோ, சபையிலே சகோதரிகள் பேசுவது அயோக்கியம்னு சொல்லிருக்கல, ஆங்கிலத்துல சேம்ஃபுல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? ஃபார் உமன் இன் ஸ்பீக்கிங் இன் சர்ச். சபையிலே பெண்கள் அப்படி பேசி அதிகாரத்தோன்மைக்குரிய அந்த ஒரு போதனைகளை பண்ணுவது அவமானத்துக்குரியது. ஏன் அவமானத்துக்குரியதுன்னா சகோதரர் ஒருத்த கூட இல்லையா அப்படிங்கறதான் அர்த்தம். ஒருத்த கூட இல்லைன்னா பேசிதான் ஆகணும். இங்க இடத்துல சொல்லப்பட்டிருக்க ஒழிஞ்சு சகோதரர்கள் இருக்கிற பட்சத்துல இங்க என்ன பண்ணணும்?
அமைதி காக்கணும் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? ஆகவே இந்த இடத்துல 2 வகையான ஊழியங்கள் இருக்குது. ஒன்று உலகத்துல, இன்னொன்று சபையில. எப்படி யார் எங்கே என்ன பண்ணணுங்கிறத புரிஞ்சு கொள்ளுங்க. ஒருவேளை நீங்க கேட்கலாம், ஒரு சகோதர சகோதரிகள் கூட என்கிட்ட அநேக முறை கேட்டிருக்கிறாங்க ஒரு சில பாடங்கள் எடுக்கும்போது, புது சிருஷ்டியில ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லைன்னு இருக்குல்ல, அப்புறம் ஏன் பெண்கள் சப்ஜெக்ட் எடுக்க கூடாதா? எந்த பாயிண்ட எங்க கொண்டாடுறாங்க பாருங்க. அந்த கீழ்ப்படிதலுக்குள்ள சகோதரிகள் பாடம் எடுக்கலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை தான் நம்ம சொல்லிட்டோம். அவர்கள் எடுக்கிற அதிகார தோரணைக்குரிய அந்த போதனை காரியங்கள், தெய்வீக அதிகாரத்திற்குரிய போதனை காரியங்கள்ல தவறான முடிவுகள் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் அங்கே அனுமதிக்கப்படலைங்கிறத புரிஞ்சு கொள்ளுங்க. ஆனா ஆலோசனை சொல்வதற்கு, அந்த காரியத்திற்குரிய வசனங்களை உங்களுக்கு சாட்சியாக எடுத்து அந்த ஒரு பகுதியில உங்களுக்கு சாட்சி கொடுப்பதற்கு, உங்களுக்கு ஜெபம் செய்வதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள்லாம் தேவன் வேத ரீதியா அனுமதிச்சு இருக்கிறார் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் நான் வசனம் சொல்றேன், நான் ரீபிரின்ஸ் வால்யூம் எல்லாம் சொல்லல. ஓகே. ஆக இந்த 2 ஊழியங்களின் காரியத்துல தான் திரும்ப வந்துருவோம். ஆண்டவர்கிட்ட 2 அப்போஸ்தலர்கள் வந்து என்ன கேட்கறாங்க, எனக்கு எங்களுக்கு ஒரு வேலை செஞ்சு கொடுக்கணும் நீங்க அப்படின்னு கேட்கும்போது, திராணிக்கு அவருக்கு செய்ய முடியாத ஒரு வேலைன்னா அவரால் செய்ய முடியாது. ஆனா அவரால் செய்ய முடிஞ்ச வேலையை நிச்சயமாக உயிர் கொடுத்து கூட செஞ்சிருவார். இந்த மைண்ட் செட்டப்ல யார் இருக்கணும்? இப்போ இந்த ஊழியத்தை பெற்றுக்கொள்கிறவர்கள் இருக்கணும். எந்த ஊழியத்தை பெற்றுக்கொள்கிறவர்கள்? இந்த சத்தியத்துக்குள்ளாக வந்திருக்கிற ஊழியக்காரர்கள் என்ன பண்ணணும்? எந்த ஒரு ஊழியமா இருந்தாலும், தீர்க்க தரிசனம் மட்டும் இல்லை, எந்த ஒரு ஊழியமா இருந்தாலும் அதுக்குரிய வரையறையை தான் ஊழியங்கள் அப்படிங்கும்போது ஆரம்ப நிலை மூப்பர், சப்ஜெக்ட் எடுக்க முடியலனாலும், அதுக்கப்புறம் போதக மூப்பர், அதுக்கப்புறம் சுவிசேஷக மூப்பர், அதுக்கப்புறம் தீர்க்க தரிசன மூப்பர், அதுக்கப்புறம் மெய்ப்பர், பாஸ்டர். சரிங்களா? அதுக்கு மேல கண்காணிப்பு போதகருங்கிறது கீழே வந்துடும். போதகர். அப்ப அந்த போதகர் தான் கடைசியில வருது. சரிங்களா? ஐயர் எல்லாம் சொல்லாதீங்க. பாஸ்டர், பாஸ்டர்ங்கிற ஒரு ஊழியமும் இருக்கு. சரிங்களா? அதுக்கு மேல கண்காணிப்பு. கண்காணிப்பு ஊழியம்னா இதெல்லாம் நம்ம கடந்த வருஷமே நிறைய பார்த்துட்டோம். இருந்தாலும் தேவைப்பட்டுச்சுன்னா நான் விளக்கம் தர்றேன். சரிங்களா? கண்காணிப்பு ஊழியம். அதற்கு மேலாக பொது கண்காணி. கண்காணிக்கும் பொது கண்காணிக்கும் வித்தியாசம் என்னன்னா, கண்காணினா சபையில எல்லாம் நல்லமாக நடந்து கொண்டிருக்கிறதான பார்க்கிற வேலை மட்டும்தான் ஒழிஞ்சு செயல்பட மாட்டார். கண்காணிப்பு ஊழியத்துல நீங்க மெய்ப்பர் ஊழியங்கிறது எல்லாத்தையும் உற்று நோக்கி பார்த்து ஒவ்வொன்றையும் அவர் தான் எடுத்து முடிவெடுத்து செய்யணும் மெய்ப்பர். சரிங்களா? மெய்ப்பருக்கு மேல உள்ளவர் கண்காணி. கண்காணினா சூப்பர்வைசர்னு வச்சுக்கோங்க. மேஸ்திரி அப்படின்னாக்கி என்னது? வேலை பார்ப்பார், எல்லாம் கரெக்டா இருக்கான்னு வேலையும் பார்ப்பாரு, அவரும் வேலையை கரெக்ட் மற்றவங்களாம் செய்யறாங்களான்னு பார்ப்பாரு, அவரும் செய்வார். ஆனா இன்ஜினியர் எல்லாம் கரெக்டா நடக்குதான்னு பார்க்கிற அந்த வேலை தான் யாருடைய வேலைன்னா கண்காணியினுடைய. ஒரு சபைக்கு ஒரு கண்காணி நிச்சயமா 1 2 நிச்சயமா தேவை. சரிங்களா? இது ஆசரிப்பு கூடாரத்திலே 50 வயசுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாம் கண்காணிகளா இருந்து எல்லாம் சரியா நடக்குதுன்னு பிரதான ஆசாரியர் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பார். வருஷத்துக்கு ஒரு முறை அந்த முக்கியமான வேலைகள்லாம் இருக்கு இல்லையா, அது சரியா செய்யறாரான்னு ஒருத்தர் பார்க்கணும்ல. ஒருத்தரோ 2 பேரும் காவல்காரர்கள் இருப்பாங்க. 50 வயசுக்கு மேலலாம் ஆசாரிய ஊழியம் இல்லை. அவர்களுக்கு வேலை எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காவக்கார ஊழியம், கண்காணிப்பு ஊழியம். எல்லாம் சரியாக நடக்குதா என்று மேற்பார்வை பண்றவங்க. சரிங்களா? ஒருவேளை அது தப்பு நடக்குது, எதுவும் நடக்குதுன்னா அந்த மெய்ப்பர்கிட்ட போய் இங்க பாருங்க, அந்த சகோதரர் தவறு பண்ணிக்கிட்டு இருக்காரு, இந்த சகோதரி தவறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த விஷயம் சபையில இப்படி தப்பா நடந்துகிட்டு இருக்குன்னு நேரடியா சபையில வந்து செயல்பட மாட்டார். யார்கிட்ட சொல்லுவார்? மெய்ப்பர்கிட்ட சொல்லுவார். மெய்ப்பர் தான் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? மற்ற எல்லா போதகர்களையும், தீர்க்கதரிசிகளையும், சுவிசேஷகர்களையும், என்னது எல்லா ஊழியக்காரர்களையும் ஊழியக்காரிகளையும் நேரடியாக கண்காணிக்கக்கூடிய, நேரடியாக செயல்படுத்தக்கூடிய, நேரடியாக இன்வால்வ் ஆகி அதுல பொறுப்படுத்தி செய்யக்கூடிய ஒரு வேலை யாருக்குன்னா மெய்ப்பர். மெய்ப்பர். அப்ப மெய்ப்பருங்கிறது நம்ம ரசல் பிரதரை கூட என்ன சொல்றாங்க? ரசல் பிரதரை என்ன சொல்லுவாங்க? என்ன ஒரு ஊழியத்துல சொல்லுவாங்க? வாட் பிரதர் பாஸ்டர் ரசல் செட். என்னன்னா பாஸ்டர்னா யாருங்க? பாஸ்டர், மெய்ப்பர். அப்ப இந்த 7ஆம் சபையினுடைய
முக்கியஸ்தம் உள்ள ஒரு சபையினுடைய ஒவ்வொரு காரியத்தையும் மேய்க்கிறவர். மேய்க்கிறவர்னா மந்தைக்கு மாதிரியாய் மந்தையை மேய்த்து 1 பேதுரு 5:3 பார்க்கிறோம். சரிங்களா? மந்தைக்கு மாதிரியான ஒரு நபர் அவர் சபையை நேரடியா ஒவ்வொரு ஆட்டையுமே நேரடியா மேய்க்கணும். சரிங்களா? அப்ப அந்த கண்காணிப்புக்குரிய ஒரு விஷயம் மேற்பார்வை தான். ஆனா மேய்ப்பருங்கிறவரு ஒவ்வொரு சபையுமே இவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார், மேய்ச்சிக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிற ஒரு காரியம் இருக்கு. அது எதன் மூலமா மேய்ச்சாருன்னா இந்த 6 வால்யூம் மூலமா தான் எல்லாரையும் மேய்ச்சார். இதுக்கெல்லாம் வால்யூம்ல ரெஃபரன்ஸ் இருக்கு. உங்களுக்கு போதகரே யாரும் இல்லையா, கவலைப்படாதீங்க, வால்யூமை தூக்கி வச்சுட்டு பைபிளை வச்சு நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருங்க. அது அந்த வகையில உங்களுக்கு ரசல் உங்களுக்கு நேரடியாக இந்த சத்தியங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பாரு அப்படின்னே இருக்குது. வால்யூம் அப்படியே இருக்கு. சரிங்களா? ஆக நீங்க இதை தான் நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்லாம் இருக்கு. இதெல்லாம் ரெஃபரன்ஸ் தேவைன்னா நான் உங்களுக்கு எடுத்து தரேன். அப்ப இந்த காரியங்களை புரிந்து கொள்ளுங்கிற காரியத்துல தான் இப்ப இந்த மேய்ப்பர் ஊழியங்கிறது சபையில ஒவ்வொரு அந்த ஊழியத்தை பெற்றுக்கொள்கிறவரும் சபையோடு நேரடி தொடர்புள்ளவர்கள், கண்காணிகள், நேரடி தொடர்பு இல்லாத மேற்பார்வையாளர்கள் மட்டும்தான். இன்ஜினியர் என்ன 24 மணி நேரமா வந்து நின்று விட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாரு? மேஸ்திரி கிட்ட வந்து வேலையை கொடுத்துட்டு போயிடுவார். வேலையெல்லாம் செய்யறதெல்லாம் யாரு தான்? மேஸ்திரி தான். வேலைக்காரர்களை வைத்து, அந்த அடிமையின் வேலைக்காரர்களை வைத்து அந்த வீடை கட்டிக்கிட்டு இருப்பார், தேவனுடைய வீட்டை. சரிங்களா? அப்ப இதை நீங்க தயவுசெய்து புரிந்து கொண்டு இந்த ஒரு ஊழியத்தெல்லாம் கொடுக்கறதுக்கு கரெக்டா நிதானிங்க. யாருக்கு என்ன ஊழியம் கொடுக்கலாங்கிறதெல்லாம் நிதானிச்சுக்கணும். சரிங்களா? அப்ப பொது கண்காணி அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, கண்காணினா என்னன்னு சொல்லியாச்சு. பொது கண்காணினா அவர் வந்து ஒரு ஏரியாவுக்கு, தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு ஒரு 4-5 சபை இருக்குன்னா அந்த வெளி ஊழியத்துல போய் செய்யறவர் அல்லது பயண ஊழியர். பொது கண்காணினா என்னதுன்னா, வெளி ஊழியத்துல உள்ள சபைகளை அங்கே மூப்பர் இல்லாத பட்சத்துல அவர்களை கண்காணிக்கக்கூடிய பயண ஊழியர்கள். இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா பொது கண்காணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இது பைபிள்ல பாத்தீங்கன்னா தீத்து கிட்ட சொல்றார். அவர் எபேசி பட்டணத்துல உள்ளவர் தீத்து. சரிங்களா? அவர் எங்க கொண்டு விட்டுட்டு போயிட்டாரு? கிரேத்தா தீவில் உள்ள சபைகள் எல்லாத்தையும் நீ மூப்பர் ஊழியத்தை அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு சரி பண்ணிட்டு சபையெல்லாம் ஒழுங்குபடுத்திட்டு நீ வா. அதுவரை அவருக்கு என்ன ஒரு பொறுப்பு கொடுத்திருந்தார்? பொது கண்காணி அல்லது பயண ஊழியர். வெளியூர்ல இருந்து வந்து நம்மளை நடத்துறாங்கன்னா அவங்க பேர் என்னது? பொது கண்காணி அல்லது பயண ஊழியர். அந்த ஒரு வேலையை அப்போஸ்தலர் பவுல் செஞ்சிருக்கிறார், தீத்து செஞ்சிருக்கிறார், திமோத்தி செஞ்சிருக்கிறார், பர்னபா செஞ்சிருக்கிறார். இதெல்லாம் ஒரு சபையிலேருந்து வெளி ஊழியத்துக்கு அனுப்பப்பட்ட ஒரு ஊழியம். அந்த வகையில எபேசு சபையிலேருந்து அனுப்பப்பட்ட அந்த ஒரு ஊழியத்தை செய்தவர்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா தீத்து, திமோத்தி, பர்னபா, பவுல் போன்றவர்கள்லாம் அனுப்பப்பட்ட அந்த ஊழியங்களை செய்திருக்கிறார்கள். சரிங்களா? பொது கண்காணிக்குரிய பயண ஊழியத்தை செய்திருக்கிறார்கள் எபேசு சபையிலிருந்து. நல்லா புரிஞ்சுங்க. கிறிஸ்துவாகிய நம்முடைய ஆண்டவர் மூலமாய் அனுப்பப்பட்டவர்கள் 12 பேர் தான். ஆண்டவர் எங்கிருந்து அனுப்பப்பட்டவர்? அப்போஸ்தலர் ஊழியத்துல பரலோகத்திலிருந்து பிதாவினால் அனுப்பப்பட்டவர். அதுதான் நீங்க இந்த எபேசி புத்தகத்துல பார்க்கும்போது அப்போஸ்தலர் படிங்க. அனுப்பப்பட்ட ஊழியத்திற்காகவும் தீர்க்கதரிசிகளாகவும் சுவிசேஷகர்களாகவும் மெய்ப்பராகவும் எல்லாருமே படிச்சல சிலர்னு சொல்லப்படுது. சரிங்களா? ஆகவே எல்லாரும் எல்லா வரத்தை உடையவர்களா இல்லாதனால எந்த வரத்தை உடையவர்களா இருக்கிறாங்கன்னு புரிந்து கொண்டு அந்த ஊழியத்தை செய்யணுங்கிறத, ஊழியத்தை கொடுக்கணுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். எங்களுக்கு இந்த ஊழியம் தேவைப்படுது, இந்த வேலை எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும், நாங்க சபையாக அந்த கட்டிடம் கட்டப்பட வேண்டும். கட்டடம்னா கட்டடம் யார்? நாம் தான் அந்த கட்டடம், ஜீவனுள்ள கற்கள். அந்த கற்களை கட்டுவதற்கு யார் வேணும்? இப்போ ஊழியக்காரர்கள் வேணும். போடப்பட்ட அஸ்திவாரமாய கிறிஸ்து, அப்போஸ்தலர் மற்றும் தீர்க்கதரிசிகளுடைய ஊழியங்கள் எங்க வேணும்? இந்த தேவனுடைய ஆலயமாகிய சபை கட்டப்படுவதற்கு வேண்டும். அப்படி அந்த ஊழியக்காரர்களை இவருக்கு இதுதாங்க தெரியும். இப்போ கொத்தனார் வேலையை நம்ம எடுத்துக்குவோம். கொத்தனார் வேலையில அந்த கல்லெல்லாம் அடிக்கடி கட்டிக்கிட்டே போவார் ஒரு கொத்தனார். சரிங்களா? அது அப்புறம் ஒருத்தர் என்ன பண்ணுவார், இடையில கேப்பில் உள்ளதெல்லாம் பூசிக்கிட்டே போவார். அப்புறம் இன்னொரு கொத்தனார் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பார், மண்ணையும் சிமெண்டையும் கலந்துக்கிட்டே கொடுத்துக்கிட்டே இருப்பார்.
சித்தாளுகள்லாம் என்ன பண்ணுவாங்க, அப்போ பெண்களுக்கு வேலை இருக்குது. சித்தாளுகள் அந்த இங்கேருந்து அங்கே கொண்டு போகிறது, அங்கேருந்து இங்கே கொண்டு, அதான் சத்தியத்தில் புதுசாக உள்ளவங்களை கொண்டாந்து எங்கே சேர்க்கணும், எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல கொண்டாந்து விடணும். அப்போ சித்தாள் வேலையில் சகோதரிகளுடைய வேலை என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. தண்ணி கொண்டாடுறது, புரியுதுங்களா? அந்த கலவையை கொண்டு போய் சேர்க்குற அந்த கல் கொத்தனாருக்கு தேவைப்படுது. கொத்தனாருங்கிறவர் யாருன்னா மூப்பர்கள் ஸ்தானத்தில் உள்ள ஊழியக்காரர்கள்னு வச்சுக்கோங்க. சும்மா அண்டர்ஸ்டாண்டிங்காக ஈஸியாக புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். இப்படிலாம் பைபிளில் வசனம் இருக்கான்னு கேட்டுறாதீங்க. அப்போ அங்கே கலவையை கிண்டி கொண்டாந்து கொடுக்கறது யார்? சகோதரிகள். கலவையை கிண்டுறது யார்? சகோதரிகளும் பண்ணலாம், சகோதரர்கள் தான் அதிகமாக பண்ணுவாங்க. அப்போ கிண்டுற வேலை, சரிங்களா? அப்போ எதை சரியான ஈக்குவேஷனில் அப்படிங்கிறத கிண்டி கொடுக்க வேண்டிய முக்கியமாக, சும்மா கலவையை சரியில்லாமல் கிண்டி கொடுத்தா அப்போ அது எந்த எப்படி முக்கியமான வேலைன்னு பாருங்க. சரியான ஈக்குவேஷனோட சரியாக இதுதான் சத்தியம்னு கிண்டி கொடுக்குற வேலை தான் மெயின் வேலை. கல்லை வச்சு கட்டிட்டு போகிறது கூட ஈஸியாக கட்டிட்டு போயிடலாம். பூச்சி பூசுற வேலை இருக்குது. ஸ்பெஷலாக பூச்சி பூசுறவங்க அந்த வேலையை அவங்க தான் பண்ண முடியும், மற்றவங்களாம் பண்ண முடியுமா? கல் கட்டிட்டு போகிற கொத்தனார் பண்ண முடியுமா? பண்ண முடியுமான்னு கேட்குறேன். பண்ண முடியாது. சரி, இதெல்லாம் பூச்சியெல்லாம் பூசியாச்சுங்க. அதுக்கப்புறம் எலிவேஷனுக்கு ஒரு சில கொத்தனார் இருப்பாங்க. நார்மல் கொத்தனார் பூச்சி பூசுறவரும் கல் அடுத்து கட்டுறவரும் இது பண்ணிட முடியுமா? எலிவேஷனுக்கு சரியான ரேட்டு கொத்தனார் தாங்க. அந்த எலிவேஷன் அந்த டிசைன் கொடுக்குற வேலை பார்க்குற கொத்தனார் வந்து நார்மலான கொத்தனார் பண்ண முடியுமான்னு கேட்குறேன். முடியாது. அழகுபடுத்தக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை அவங்க தான் பண்ண முடியும், புரியுதுங்களா? அதை செதுக்கக்கூடிய, அதை சரியான ஒரு டிசைன் கொடுத்து ஒரு அழகூட்டக்கூடிய ஒரு சபையை ஆவிக்குரிய பக்தி விருத்தியில் என்னதுங்க பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை தொழுது கொள்கிற அந்த ஒரு காரியத்தை யார் தான் பண்ண முடியும்? எலிவேஷன் பண்ணுகிற அந்த கொத்தனார் தான் பண்ண முடியும். இது அத்தனையும் கண்காணிக்கக்கூடிய மேஸ்திரி ஒருத்தர் இருப்பார். மேஸ்திரியே மேற்பார்வையிடுகிற இன்ஜினியரும் இருப்பார். இதுதான் சிம்பிளா அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்றேன். அதனால யாருக்கு என்ன வேலை கொடுக்கணும்னு தயவு செய்து புரிஞ்சு கொடுங்க. கடந்த வருஷத்துல ஊழியம் கொடுத்தீங்க, அவங்க அந்தந்த வேலையை செஞ்சாங்களான்னு முதல்ல பாருங்க. செய்யலைன்னா அவங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். ஒருவேளை அந்த ஊழியத்தை கொடுத்து அதை செய்யலைன்னா அவங்க தெரியலன்னு அர்த்தம். ஊழியம் கொடுத்து செய்யாம இருந்திருக்கிறாங்க, தெரிஞ்சு செய்யாம இருந்தாங்கன்னா இந்த ஊழியம் தான் ஒரு சில பேருக்கு பெற்றிருந்திருப்பாங்க. ஊழியங்களை பெற்றவர்கள் அந்த ஊழியத்தை என்ன பண்ணல, செய்யல, அறவே செய்யாம இருந்தீங்கன்னா நீங்க யாருக்கு வேலை பார்க்கறதா நினைச்சிட்டு அல்லது யாருக்கு வேலை பார்க்க வேணாம்னு நினைச்சிட்டீங்க தெரியுமா? சபைக்கு வேலை செய்யலைன்னா யாருக்கு நீங்க வேலை செய்யல? பெற்ற ஊழியத்தை நீங்க செய்யலைன்னா யாருக்கு நீங்க வேலை செய்யல? சபைக்கு செய்யலைன்னா யாருக்கு செய்யல? தேவனுடைய வீட்டை கட்டி எழுப்பக்கூடிய அந்த ஒரு ஊழியத்துல அந்த ஊழியத்தை பெற்றுக்கொண்டுட்டு நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க? ரொம்ப கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். வேலையை வாங்காம இருந்திருக்கணும். எனக்கு இந்த வேலையெல்லாம் செட் ஆகாது, நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒதுங்கி இருக்கணும். வேலையை வாங்கினீங்கல்ல, செய்யணுமா இல்லையா? இது கோபமா சொல்றதா நினைக்காதீங்க. உங்க பொறுப்புகளை நீங்க உணர்ந்து கொண்டு அந்த பொறுப்புக்கு எனக்கு கொடுத்த வேலையை நான் செய்யணும் அப்படிங்கிறத வாலண்டியரா வந்து செய்யறதா, செய்யுங்கன்னு உங்கள்கிட்ட ஒவ்வொரு முறையும் சொல்லி செய்யறதா? வேலை இருக்கான்னு வர்றமா, இல்ல கூப்பிட்டா கூட காது கேட்காத அளவுக்கு அங்கிட்டு திரும்பிக்கிட்டு இருக்கிறதா? இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. இது யாருக்கு வேலை செய்ய வந்திருக்கிறீங்க? அடிமையின் வேலை செய்ய வந்திருக்கிறீங்க. வேலையை வாங்கினீங்க, வேலையை செய்ய மாட்டேங்கிட்டீங்க. சரிங்களா? அது என்னையும் தான் நான் சொல்றேன். வேலையை பெற்றுக்கொண்டு நான் இந்த ஒரு சில வேலைகளை நான் செய்யாம இருக்கும்போது நான் இதெல்லாம் செய்யாம இருந்திருக்கிறேன்னு நான் என் நெஞ்சை குத்திக்கிற அளவுக்கு தான் இருக்குது. அந்த வேலை சபையிலையும் இருக்கு, வீட்லையும் இருக்குது, அநேக இடத்துல இருக்குது. செய்யாம விட்டுருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தான் இங்க சுட்டி காட்டப்படுகிறது. புரியுதுங்களா? ஓகே. அப்ப இதெல்லாம் புரிந்து கொண்டு இந்த வேலை இவருக்கு தகுதி தானா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கொடுங்க. அவர் செய்ய தெரியாத ஒரு வேலையை தயவு செய்து கொடுக்காதீங்க. இப்ப போதக வேலை அப்படின்னா யாரோ எடுத்த பாடத்தை அப்படியே பாடமா எடுக்கிறது தான். சொந்தமா சுய ஆராய்ச்சி இல்லாம அப்படியே எடுக்கிறது போதக வேலை. அந்த போதக வேலை கூட தெரியாம இருக்கிற சகோதரர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் பேர் என்னன்னு சொல்றோம்? ஆரம்ப நிலை மூப்பர். சப்ஜெக்ட் எடுக்க தெரியாது, ஆனால் சத்தியம் தெரியும். ஆனால் எடுக்கிறதுக்கான அந்த வரத்தை தேவன் என்ன பண்ணல, கொடுக்கல. அதனால அவங்க சத்தியம் தெரியாதுன்னு அர்த்தம் இல்லை. அப்ப அந்த வேலையை பெற்றுக்கொண்ட அந்த ஊழியத்துக்காக வச்சு என்ன பண்ணணுங்க? வேலை செய்யணும். அந்த ஆரம்ப நிலை ஊழியத்தை செய்யணும். அப்போ போதக ஊழியர்கள்னா என்னன்னு கிளியரா சொல்லியாச்சு. அவங்களுக்கு சப்ஜெக்ட் தயார் பண்ண தெரியாது, ஆனால் சப்ஜெக்ட் யாராச்சும் எடுத்திருந்தாங்கன்னா அதை வந்து எடுப்பாங்க.
இதுதான் போதக ஊழியர். அவங்கள்ட்ட கேள்வி கேட்டீங்கன்னாலாம் பதில் சொல்ல தெரியாது. சரிங்களா? அப்படியே மனப்பாடமா சொல்லுவாங்க, இதுதான் போதக ஊழியர். அதுக்கு மேல உள்ளது தீர்க்க தரிசனம் அல்லது சுவிசேஷ ஊழியம். இந்த தீர்க்க தரிசன ஊழியமும் சுவிசேஷ ஊழியமும் வால்யூம் படிச்சிருந்தா தான் தெரியும். இந்த தீர்க்க தரிசன ஊழியமும் சுவிசேஷ ஊழியமும் வால்யூம் படிச்சிருந்தாதான் உங்களுக்கு இந்த ஊழியத்தை செய்ய முடியுமோ, இல்லைன்னா பண்ண முடியாது உங்களால. அது உண்மை. வால்யூம் படிச்சிருந்தீங்கன்னா இந்த சத்தியம் இப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சு நீங்க அந்த உலகத்துல போய் அந்த ஊழியத்தை பண்ணலாம். தீர்க்க தரிசன ஊழியங்கிறது என்னது? ஆதி ஆகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் உள்ள எல்லா சத்தியமும் வால்யூமுக்குள்ளாக புரிந்து கொள்வதுதான். நீங்க வால்யூமே படிக்கல, நீங்க எப்படி தீர்க்க தரிசன ஊழியமாகவும் சுவிசேஷ ஊழியமா செய்ய முடியும்? செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை கொடுத்தாலும் உங்களால செய்ய தெரியாது. தெரியாத ஊழியத்தை நீங்க என்ன பண்ணக்கூடாது? கொடுக்க கூடாது சபை. புரியுதுங்களா? இப்ப போதக ஊழியங்கிறது மற்றவங்க எடுத்த பாடங்களை அப்படியே எடுக்கிறது. சுவிசேஷ ஊழியமும் தீர்க்க தரிசன ஊழியமும் பைபிள் மூலமாக வால்யூம் மூலமாக பைபிள் படிச்சிருந்தாதான் இந்த ஊழியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இதுக்கு மேல உள்ள ஊழியம் தான் என்ன ஊழியம்? மெய்ப்பர் ஊழியம். அதாவது அவங்க சப்ஜெக்டும் எடுக்கணும், வால்யூம் படியும் எடுக்கணும், பைபிள் படியும் இருக்கணும், உலகமாகிய அறுவடை பணியிலையும் அங்கே செயல்படணும். அப்புறம் எதுலையும் செயல்படணும்? எதுலையும் செயல்படணும்? சபையும் பக்தி விருத்திலையும் செயல்படணும். இவங்க தான் என்ன ஊழியர்? மெய்ப்பர் ஊழியர். அவர் மந்தைக்கு மாதிரியாய் மந்தையை மேய்த்துனா அந்த ஒரு ஊழியக்காரர் மெய்ப்பர் ஊழியத்தை பெறாருல, பாஸ்டர் ரசல்னு சொல்லப்படுது இல்லைங்களா? பாஸ்டர் ரசல் அப்படின்னா மந்தைக்கு மாதிரியாய் மந்தையை மேய்த்தவர். அவரை ஃபாலோ பண்ணா சபையாயிரலாமா? ஆக முடியாது. பாஸ்டர் ரசல் அவர்களை ஃபாலோ பண்ணோம்னா நம்ம சபையாக முடியுமா முடியாதான்னு நான் கேட்குறேன். கன்ஃபார்மா சொல்ல முடியுது இல்லையா? அப்படிப்பட்டவங்களுக்கு தான் என்ன ஊழியத்தை கொடுக்கணும் இப்ப சபைக்குள்ள? என்ன யாருக்கு? இந்த சபையில இவர் சபையாயிருவார்னு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்குன்னா, இல்ல முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறார்னா, நல்லா கவனிங்க. ஒருவேளை அதுக்கான நான் சபையாகிறதுக்கான முயற்சி பண்றேன் அப்படிங்கிற அந்த ஊழியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்னா அவர் சபையாயிருவார். அவரை ஃபாலோ பண்ணா நம்ம என்ன ஆயிடலாம்? சபையாயிரலாம். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் என்ன ஊழியத்தை கொடுக்கணும்? இப்போ மெய்ப்பர் ஊழியத்தை கொடுக்கணும். இந்த மெய்ப்பர் ஊழியத்தையும் தாண்டி போறவர் தான் யாருது? கண்காணி ஊழியம். சரிங்களா? அப்ப இந்த கண்காணி ஊழியத்தை அடைகிறவர் போதகராகவும் இருப்பார், தீர்க்கதரிசியாகவும் இருப்பார், பேசிக் சப்ஜெக்ட் எடுக்கிறவராக இருப்பார். சபையை நேரடியா அந்த ஒவ்வொரு ஆடும் எப்படி பிரச்சனையில இருக்கு, அந்த ஆடு ஒவ்வொரு சபைக்கு என்னென்ன தேவை, அதனாலதான் ஆண்டவர் சொல்லும்போது ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்ய அப்படின்னா ஒவ்வொரு ஆடு, நான் நல்ல மேய்ப்பன், நீங்கள் ஆடுகள். அப்ப அந்த ஆடுகள் ஒவ்வொன்றையும் அந்த மேய்ப்பருக்கான இதை கொடுத்து நம்ம சகோதரர் அருண் பிரதர் எடுத்தார். ஞாபகம் இருக்குங்களா? சங்கீதம் 23 ஞாபகப்படுத்தி பாருங்க. அவர் எப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்தாரோ அந்த ஊழியத்தை பெற்றுக்கொள்கிறவர்கள் தான் யாருங்க? மேய்ப்பர் ஊழியம். சரிங்களா? அப்ப அந்த மாதிரியான இதுல பலவீனமான ஆடு இருக்கும், நல்ல தேறிக்கொண்டிருக்கிற ஆடு இருக்கும், நல்லா புஷ்டியா, அதே நேரத்தில் நல்ல வளர்ந்த ஆடுகளும் இருக்கும். ஒவ்வொருத்தரையும் அந்த ஆடுகளை கண்காணித்து அதுக்கு யாருக்கு என்ன எப்படி என்னங்கிறதெல்லாம் அந்த ஒரு ஊழியத்தை செய்யக்கூடிய திராணி உள்ளவர்கள் தான் மேய்ப்பர் ஊழியம். இதெல்லாம் நம்ம வருஷம் எடுக்கிறோம். இருந்தாலும் அந்த ஒரு ஊழியத்தை நீங்க கொடுக்கும்போது இதெல்லாம் தயவு செய்து சரியான முறையில் புரிந்து கொண்டு கொடுங்க. அதற்கு மேலாக இது அத்தனையும் தாண்டி எல்லா அனுபவத்துக்குள்ளும் எல்லா ஊழியத்தையும் இந்த பாஸ்டர் ஊழியத்துக்குள்ளெல்லாம் அதுக்கப்புறம் மேலே இருக்கிறவங்க தான் கண்காணி அப்படின்னா என்னங்க? கண்ணால மட்டும் செயல்படுறவர், எல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்கிறவர். புரியுதுங்களா? எல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்கிற ஊழியம் கண்காணி ஊழியம். இது முழு அனுபவத்தோடு எல்லாவற்றையும் பார்க்கக்கூடியவர் தான் ஒழிஞ்சு செயல்படுறவர் இல்லை. அவர் எங்கேயுமே சபையினுடைய ஒவ்வொரு காரியத்திலையும் நேரடியான செயல்பாட்டில் இருக்க மாட்டாரு. மற்ற இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். பயண ஊழியர், பொது கண்காணிங்கிறதுலாம் என்னன்னு தெரியும். அது வெளி ஊழியம். ஓகே. ஆக இப்போ ஆண்டவருடைய காரியத்துக்குள்ளாக நம்ம வந்துடலாம். மார்க்கில் 10ஆம் அதிகாரத்தில் அவர்கிட்ட ஒரு வேலை கேட்க போறாங்க. யார் கேட்க போறா? சபையாக போகிற 2 சகோதரர்கள் யார்கிட்ட வேலை கேட்க போறாங்க? யார்கிட்ட ஒரு விஷயத்தை எங்களுக்கு செஞ்சு கொடுங்கன்னு சொல்ல போறாங்க? 2 பேர் கேட்க போறாங்க. கிறிஸ்துவிட்ட கேட்க போறாங்க. 36வது வசனம். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்
நீ சொல்லுப்பா, நீ உனக்கு நான் என்னப்பா செய்யணும், என்ன வேலை செய்யணும்? அதை தான் இங்க ஆண்டவர் 45ல கிளியரா சொல்லிட்டார். மனுஷகுமாரனாகிய நான் ஊழியம் உங்கள்ட்ட இருந்து வாங்குறதுக்கு வரல, நான் ஊழியம் அடிமையின் வேலை செய்ய வந்திருக்கிறேன். அப்படி வேலை செய்ய வந்திருக்கிறேன்னா அதுக்காக உயிரையே கொடுக்க வந்திருக்கிறேன். புரியுதா இல்லைங்களா? என்ன மாதிரி வேலைக்காரு பாருங்க நம்ம ஆண்டவர். இது மாதிரி ஒரு வேலைக்காரர் நம்மளுக்கு கிடைச்சதுக்கு ஐயோ தவம் பெற்றவர்களா இருக்கணும். இந்த 1,44,000 பேர் ஆக போறவங்க. அவர் அவங்களுக்கு மட்டும்தான் அந்த வேலையை செஞ்சிருக்கிறாரா? உலகத்துக்கும் முற்பிதாக்களுக்கும் திரள் கூட்டத்துக்கும் எல்லாருக்கும் தன் உயிரை கொடுத்து அந்த மீட்கும் பொருளை பெஞ்சிருக்கிறார். அந்த மாதிரி ஒரு வேலைக்காரர், ஒரு பரிபூரணமான வேலைக்காரர், ஒரு பரிபூரணமான ஜீவனை உடைய வேலைக்காரர். அபூர்ணமான ஜீவன் அல்ல, பரிபூரணமான ஜீவனுடைய மீட்கு பொருளை கொடுக்கக்கூடிய ஒரு வேலைக்கார். அவரை பத்தி நம்ம பிலிப்பியர்ல படிக்கிறோம். ஆச்சரியமா இருக்கு. சரிங்களா? அந்த வேலைக்காரரை பார்த்து நீங்க நினைச்சு பாருங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல படிங்க. 5ல இருந்து. இப்ப பாருங்க, இவர் என்ன மைண்ட்ல இருந்தாரோ அந்த மாதிரி மைண்டுக்குள்ள சபையாரும் இருக்கணும். அந்த ஊழியத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் விசேஷ விதமா இருக்கணும், நிச்சயமாவே இருக்கணும். அந்த ஊழியத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களும் தயவு செய்து புரிஞ்சுக்குங்க, ஊழியம் கொடுக்குறவங்களும் தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. யாருக்கிட்ட இருந்த மைண்ட் இருக்கணும்? இப்போ உங்களுக்கு கிறிஸ்து யாசுவா மெசியா மைண்ட்ல என்ன இருந்துச்சோ அதே தான் உங்க மைண்ட்லயும் இருக்கணும். இப்ப அவர் மைண்ட்ல என்ன இருந்துச்சு? மார்க் 10:45 இருந்துச்சு. படிங்க. இதை இப்படி படிங்களேன். மனுஷகுமாரன் அடிமையின் வேலையை பெற்றுக்கொள்ளும்படி வராமல் அடிமையின் வேலை செய்வதற்காக தன்னுடைய உயிரையே கொடுக்கிற அளவுக்கு அந்த அடிமையின் வேலைக்காரராக வந்தார். இப்ப படிங்க. அந்த சிந்தையில இருக்கணுங்க சபை அப்படிங்கிற இந்த ஒரு வாய்ப்புல இருக்கிற ஒவ்வொருவரும். இப்ப படிங்க. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். பாருங்க, தேவனுடைய ரூபம், பிதாவாகிய தேவனுக்குரிய எல்லா காரியங்களும் யாருக்கு இருக்குதுங்க? குமாரனுக்கு. அதுதான் அவர் தேவனுடைய ரூபம்னா ஆங்கிலத்தில் பீயிங் இன் த ஃபார்ம் ஆஃப் காட். தேவ தன்மை உடையவராக இருந்தார், தேவனுக்கு நிகரான தன்மையில இருந்தார். ஆனால் அதை ஈக்குவலா இருந்தும் சமமாக இருந்தும் அதை தான் கொள்ளையாடின பொருள் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அதிகாரத்தோடு இருக்கல. புரியுதுங்களா? அதிகார தோரணையில இருக்கல. இன்னைக்கு இருக்கிற மூப்பர்கள்லாம் என்ன பண்றாங்க? சபையை கட்டி காக்கணுங்கிறத காட்டிலும் சபையை கட்டி ஆளணும், நான் சொல்றதை மட்டும்தான் சபையை கேட்கணும் அப்படிங்கும்போது அந்த அடிமைத்தனத்தின் ஆவியில சபை இல்லாததுனால என்ன பண்ணப்படுது? இப்படிப்பட்ட மூப்பர்கள் எல்லாம் சபை தேர்ந்தெடுக்கிறது இல்லை. அநேக இடத்துல சபையில மூப்பர்களை தேர்ந்தெடுக்கும் போதெல்லாம் என்ன ஆகுது? ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணம் இவங்க கொள்ளையாடின பொருளாய் தன்னையே தேவனுக்கு நிகராக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க தெரியுங்களா? நாங்க போதிக்கிறோம், நாங்க பிதாவின் ஸ்தானத்துல கிறிஸ்துவின் ஸ்தானத்திலிருந்து போதிக்கிறோங்கிறாங்க. எவ்வளவு பெரிய இது தெரியுங்களா? நாங்க சொல்றதெல்லாம் தேவன் சொன்ன மாதிரிங்கிறாங்க. கரெக்டா சொன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக அந்த அதிகாரத்தை தேவனுக்கு கீழ்ப்படுகிறது போல யாருக்கும் கீழ்ப்படின்னு சொல்லி போதிக்கிறாங்க தெரியுங்களா? மூப்பருக்கு கீழ்ப்படிங்கிறாங்க. மூப்பருக்கு கீழ்ப்படியணும், சத்தியத்துக்குள்ளாக கீழ்ப்படியணும். தப்பா இருந்தா எப்படி கீழ்ப்படிய முடியும்? ஓகேங்களா? அதை தான் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நம்ம இந்த ஊழியத்தை பெற்றுக்கொள்கிறவர்கள் யாரா இருந்தாலும், ஊழியத்தை கொடுக்கிறவர்கள் யாரா இருந்தாலும், அதை இப்ப நீங்களும் நாமெல்லாம் 1,44,000 பேர் ஆகிறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம யாருக்கு நிகரானவர்கள்? பிதாவினுடைய சிங்காசனத்துல கிறிஸ்து அமர்ந்தார், கிறிஸ்துவின் சிங்காசனத்துல யார் அமர போறார்? அப்ப நம்ம யாருக்கு நிகராக போக போறோம்? திவ்ய சுபாவத்துக்கு போக போறோம். அதை கொள்ளையாடின பொருளா நம்மளுக்கு? கிறிஸ்துவும் அப்படி நினைக்கல, நாமளும் அப்படி நினைக்காம இந்த ஊழியத்துக்குள்ள வரணும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். தொடர்ந்து வாசிங்க. பாருங்க, எல்லாம் இருந்தும் படைச்சதெல்லாம் யாருங்க? பிதாவாகிய தேவன் நம்முடைய ஆண்டவரை கொண்டு காண்கிறவைகள் காணப்படாதவைகள் படைத்து முடிக்கப்பட்டவைகள் எல்லாவற்றையும் படைத்ததெல்லாம் யாருங்க? ஆண்டவராகிய அவர் மூலமாகவும் அவருக்குள்ளாகவும் தான் எல்லாம் படைக்கப்பட்டது. ஆனா நீங்க பாருங்க, எல்லாம் இருந்தும்
ஒண்ணுமே இல்லாத டம்மி பீஸ் மாதிரி வந்தாராம் பூமியில. அதான் இந்த வசனம் என்ன சொல்லுதுங்க? தம்மை தாமே வெறுமை, ஒண்ணுமே இல்ல. பாருங்க, இப்ப ஒண்ணு இல்லைங்க. இப்ப இதே கொத்தனார் வேலைக்கே வந்துருவோம். சகோதரிகள் சித்தாள் வேலை, கொத்தனார் வேலையில மண்ணு கலக்கிறதுலேருந்து, சிமெண்ட் கலக்கிறதுலேருந்து, அப்புறம் பூச்சி பூசுறதுலேருந்து, எலிவேஷன் கொடுக்கறதுலேருந்து, இது என்னது சூப்பர்வைசர் யாருது, மேஸ்திரியிலேருந்து இன்ஜினியர், இத்தனை பேருனுடைய ஒத்துழைப்பில் தான் அந்த வீடு கட்ட முடியும். சரிங்களா? இத்தனை பேருடைய ஒத்துழைப்பில் தான் என்ன கட்ட முடியும்? வீடு கட்ட முடியும். அப்படிங்கிற போது இந்த வீடு கட்டுறதுக்கான வேலையாட்களை தான் இப்போ நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம். யார் யார் எந்த வேலையை கொடுக்கணும்னு தேர்ந்தெடுக்க போகிறோம். நல்லா கவனிங்க. இத்தனை வேலைக்காரருக்குமே சபைக்குமே இன்னொரு வேலைக்காரர் இருக்காரு. அவர் தான் யாரு? கிறிஸ்து. பாருங்க, எல்லாம் இருந்து ஒன்றும் இல்லாமல் வந்து கீழே வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா எக்ஸ்ட்ரீமா போய் யார் பெரியவன் அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் எங்கே வருது? அப்போஸ்தலர்கள் மத்தியில் வரும்போது அப்படியே காலை கழுவ ஆரம்பிச்சிடுறாரு. துண்டை கட்டிக்கிட்டு காலை கழுவ ஆரம்பிச்சிடுறாரு. இந்த மாதிரி எல்லாம் இருந்தும் ஒன்றும் இல்லா என்னை நோக்கி ஆண்டவரேன்னுலாம் சொல்றீங்களே, நான் என்ன வேலை பார்க்குறேன்னு பார்த்தீங்களா? யோவான் 13 படிக்கலாம் இந்த ஒரு விஷயத்தை. என்னை நோக்கி ஆண்டவர்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே, நான் என்ன வேலை பார்க்குறேன் பாருங்க அப்படிங்கிறார். அந்த வேலையை செய்கிறவர்களாய் நாம் இந்த ஒரு ஊழியத்துக்கு வரணும். அந்த வேலையை செய்கிறவர்களை பார்த்து நீங்க ஊழியம் கொடுக்கணும். சரிங்களா? அப்ப இது ரொம்ப முக்கியம். என்னை நோக்கி ஆண்டவர்னு சொல்றீங்க, நானே உங்க காலை கழுவுனேன்னா நீங்கெல்லாம் என்னமா? அந்த வசனம் படிக்க முடியுமா? யோவான் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல், தம்மை காட்டிக் கொடுக்கிறவர் அறிந்திருந்தபடி நீங்கள் எல்லாரும் சுத்தம் உள்ளவர்கள் அல்ல என்றார். அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்துக் கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? படிங்க. நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்கிறீர்கள். நீங்கள் சொல்கிறது சரியே. நான் அவர்தான். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டான. பாருங்க, ஆண்டவரும் போதகருமான நானே. பாருங்க, நம்மள மாதிரி மனுஷங்க தானே அங்கே உட்கார்ந்து இருந்தவங்க. அந்த 11 பேர் 12 பேர் எதிரிக்கு கூட அங்கே காலை கழுவி விடுறாரு. சரிங்களா? அந்த 12 பேருக்கும் என்ன பண்றாருங்க? சர்வத்தையும் சிருஷ்டித்த நம்முடைய ஆண்டவர் யாசுவா மெசியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? நான் செஞ்சதை பாருங்க அப்படிங்கிறாரு. அதான் அந்த சிந்தை, அது செய்யறதுக்கெல்லாம் அந்த மைண்ட் வேணுங்கிறது. அதான் இங்க சொல்ல வரோம். ஃபர்ஸ்ட் உங்க மைண்டை கொண்டாங்க, அதுக்கப்புறம் நீங்க செயல்படலாம். புரியுதுங்களா? படிச்சு முடிங்க சிஸ்டர். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். இப்ப மேலா இருக்கிறவங்கள கூட சொல்லல, சபையில் உள்ள ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருடைய காலை கழுவுங்கன்னா, கால் கழுவுதல்ங்கிறது லிட்டரலா கால் கழுவுதுன்னா சொல்லுங்க, நான் இப்ப உடனே காலை கழுவி விடுறேன், எல்லா காலையும் நானே கழுவி விடுறேன். அதை இங்க சொல்ல வரல. சரிங்களா? அங்க என்ன சொல்றாருன்னா, பேதுருகிட்ட சொல்லும் போதுதான், நான் அவர்கிட்ட காலை கழுவ வரும்போது சொல்றாரு, நீங்க ஏன் காலை கழுவுறதா? நீங்க ஏன் ஆண்டவர் அப்படிங்கும்போது, நீ என்னை அனுமதிக்கலன்னா என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை. அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, என் தலை முதலே கால் கழுவுங்க. கால் மட்டும் இல்ல, தலையில இருந்தே கழுவுங்க. நீ ஆல்ரெடி குளிச்சாயாச்சு, ஸ்நானம் பண்ணியாச்சு. எதனால ஸ்நானம் பண்ணிட்டாரா? அதுக்கு முன்னாடி ஞானஸ்தானம் அல்ல. எதனால பண்ணிட்டாருங்க? சத்தியத்தினால அவங்கள சுத்தம் பண்ணிட்டாரு. ஆனா சத்தியம் மட்டும்தான் கேட்டிருக்கிறாங்க. அவங்க கால்கள் நடத்தைகள் இன்னும் சத்தியத்தின்படி இல்லை. அப்ப அவங்க கால்கள் அழுக்காய் இருக்குது. அப்ப முழு சரீரமும் கழுவியாச்சு, பாதம் மட்டும்தான் கழுவ வேண்டி இருக்குன்னு சொல்றாரு. அப்ப பாதம் கழுவுறதுங்கிறது, பாதத்துல என்ன இருக்குது? நடக்கும்போது அழுக்கு இருக்கும், மற்ற பாடியெல்லாம் ஃபுல்லா கழுவி இருக்குது. அப்ப அப்ப நடத்தையில நம்ம சரியில்லை அப்படிங்கிறத, நடத்தையில சரியுள்ள ஒரு ஆளு தான் என்ன பண்ண முடியும்? நடத்தையில சரியில்லை அப்படிங்கிற நமக்கு நடத்தையில சரியுள்ள ஆளு தான் என்ன பண்ண முடியும்? கழுவ முடியும். அப்ப நடத்தையில பூரணமாய் சரியுள்ளவரா இருந்தவர் அந்த இடத்துல யார்? மட்டும்தான். அப்ப காலை கழுவாதீங்கன்னு சொல்ல முடியுமா? அப்படின்னா இந்த சப்ஜெக்ட்லாம் எடுக்கும்போது, சத்தியங்களை நீங்கள் கேட்கும்போது, ஏதாச்சும் ஒரு காரியத்தில் நீங்கள் குற்றச்சாட்டப்படுகிறீங்க, காரியம் இப்படி இருக்குதுன்னு புரியும் பொழுது என்னை பற்றி தான் பாடம் எடுக்கிறீங்களான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் என்ன அனுமதிக்கலை, காலை கழுவ அனுமதிக்க மாட்டேங்கிறீங்கன்னு அர்த்தம். தயவு செய்து காலை கழுவ விடுங்க. இந்த சத்தியம் என்னும் தண்ணீரினால் உங்களுடைய நடத்தை சரியில்லைன்னா, அந்த நடத்தையை சரி பண்ணுவதற்கான போதனைகள் வரும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு கழுவ விடணும். அந்த சத்தியத்தை இவர் ஒழுங்கான்னு கூட கேட்காதீங்க. புரியுதுங்களா? ஒழுங்கு இல்லை தான், நான் பாவி தான். சரிங்களா? ஆனா இந்த சத்தியம் யாருடையது?
தேவனுடையது. அந்த வசனத்துக்கு நீங்க உங்க பாதங்களை கழுவிக்கங்க. இதுதான் இங்க போதிக்கப்படுற ஒரு விஷயம். சரிங்களா? அப்ப இந்த பரிபூரண நிலைமையில போதிக்கிறவனும் இருக்கணும், போதிக்கப்படுறவர்களும் இருக்கணுங்கிறதான் கால் கழுவுதல். ஓகே, இப்போ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஊழியத்துக்காக தான் இப்போ என்ன பண்ணிட்டுருக்கோம், ஒவ்வொருத்தரும் வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கோம். திரும்ப மார்க்குக்கு வந்துருங்க. என்ன வேலை செய்யணும் அப்படிங்கும் போது சரி பிலிப்பை படிங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். பாத்தீங்களா? அந்த அடிமையாக்கிங்கிற வேலைக்குள்ள வந்தாராம். அதுதான் மனுஷ சாயல்ங்கிறது பரிபூர்ண மனுஷன். ஆனா அதையும் கீழே இறங்கி பாவிகளில் பாவியாக எண்ணப்படுகிற ஒருவராக, பரிபூர்ண மனுஷனா இருக்கக்கூடிய அந்த தன்மையில கூட இல்ல, பாவிகளில் பாவியாக எண்ணப்பட்ட பாவமாக்கப்பட்டாருங்கிறதுக்கெல்லாம் வசனங்கள் பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிங்க. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம், அவமான சின்னத்துக்குரிய மரணம், சாதாரண மரணம் இல்ல அது. தூக்கிலிடுகிறவர்கள் எல்லாம் சபிக்கப்பட்டவர்கள். அந்த சாபமான ஒரு மரணத்துக்கு தன்னை உட்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்துல போனார். நீங்க சொல்லுங்க, அவரை பிடிக்க வரும்போது நான் தான் நீங்கள் சொல்லுகிற அப்படி நசரேயனாகிய கிறிஸ்துன்னு சொன்னோன்னே யாராச்சும் பக்கத்துல வர முடிஞ்சுச்சா? எல்லாம் பொத்து பொத்துன்னு விழுந்துச்சுங்க. என்னை சிலுவை மரணமா கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு ஒரு பார்வை பார்த்துருந்தாருன்னு அந்த பிடிக்க வந்து ஆணி அடிக்க வந்தவங்க எல்லாம் என்ன ஆயிருப்பாங்க? எவ்வளவு அவமானமான அந்த ஒரு சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். காரி துப்பப்படுகிற அவங்களெல்லாம் அவ்வளவு அவமானத்துக்குரியவர்களை தான் அந்த சிலுவை மரணத்துக்குள்ள ரோமர்கள் செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிலுவை மரணத்துக்குள் உட்பட்டு கொடுத்தார். படிங்க. அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். பாருங்க எந்த அளவுக்கு தாழ்த்தினார். இந்த சிந்தைக்குள்ள நீங்க வரணும். இப்ப நம்ம சபையாக சப்ஜெக்ட் கேட்டு ஆரம்ப நிலைமையில வர்றவங்களா இருக்கலாம், வளர்ந்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கலாம், ஊழியத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கலாம். அந்த உண்மை உத்தமமான இந்த ஒரு நிலைமைக்குள்ள வர்றது தான் எல்லாம் இருந்தும் இல்லாத நிலைமையில தன்னை அர்ப்பணிக்கிற அந்த ஜீவியம். நல்லா புரிஞ்சுக்குங்க. அந்த ஜீவியத்துக்குள்ளாக பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தணும். யார் மாதிரி? யார் மாதிரி? புரியுதுங்களா? அதுதான் அந்த அளவுக்கு தாழ்த்திக்கிட்ட அந்த ஊழியத்துக்குள்ள ஒருவேளை இல்லாம இருக்கலாங்க. அவர் முயற்சி பண்றாரு, அந்த ஊழியத்தை கொடுத்து இன்னும் தாழ்த்த பாருங்க அவரை. எந்த ஒரு ஊழியக்காரராக இருந்தாலும் ஊழியக்காரிகளா இருந்தாலும் நீங்க வேலை செய்யாம இருந்திருக்கிறீங்கன்னா உங்களை தாழ்த்த நினைக்கல. தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. பெற்ற ஊழியத்தை நீங்க செய்யலைன்னா உங்களை தாழ்த்தி கொள்ள விரும்பவில்லை. உங்களுக்கு என்னென்ன ஊழியம் கொடுத்தாங்க நீங்க செய்யல, அப்பனா நீங்க என்ன பண்ணல? யாருக்கு பதில் சொல்லணும்னு நீங்க பாத்துங்க. பதில் சொல்லணும். தயவு செய்து இந்த முறை நீங்க தயவு செய்து ஊழியம் கொடுங்க. செய்யாதவங்களுக்கு கூட கொடுக்கறதுனா கொடுங்க. செய்வாங்கங்கிற ஒரு நம்பிக்கையை அவங்களுக்கு எதிர்பார்த்து கொடுங்க. அவங்கள்ட்ட இருந்து வேலையை வாங்குங்க. தயவு செய்து வேலையை வாங்குங்க. இந்த வேலை நீங்க செய்யணும். நீங்க இதுக்கு தானே உங்களை ஊழியக்காரர் ஆக்கணும், ஒரு மெய்ப்பர் ஆக்கணும், ஒரு போதகர் ஆக்கணும், ஒரு தீர்க்கதரிசி ஆக்கணும், ஒரு கண்காணி ஆக்கணும், பொது எல்லாத்துலயுமே டீக்கன் ஆக்கணும். இந்த வேலையை உங்களுக்கு கொடுத்தோம்ல, நீங்க ஏன் போன வருஷம் செய்யல? ஒருவேளை நீங்க இந்த வருஷம் செய்யறதா இருந்தா உங்களுக்கு நான் ஊழியம் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுங்க. சரிங்களா? வாய்ப்பு கொடுப்போம். நம்ம இன்னும் கூட வாய்ப்பு கொடுப்போம். அதுக்கு மேல இதெல்லாம் தேராத கேஸ்னா கொடுக்க வேணாம். சரிங்களா? இது எவ்வளவு சொன்னாலும் ஊழியம் கொடுத்தாலும் இது செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஊழியம் கொடுக்க வேணாம். ஆக நீங்க ஊழியத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. என்ன பண்ணணுங்க? வாங்கினவங்க தயவு செய்து செய்யுங்க. இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க 2 சகோதரர்கள். என்ன கேட்டாங்க? எங்களுக்கு நீங்க இதை செய்யணும் அப்படிங்கும் போதுதான் அப்படி செஞ்சதுனால தேவன் என்ன பண்ணிட்டார்? தொடர்ந்து வாசிங்க. பிலிப்பியர் 8:9. ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முழங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். பாத்தீங்களா? ஆக இந்த பூமியில எந்த ஒரு மகிமையான மேன்மையான ஒரு செயல்பாட்டுக்குரிய எந்த காரியத்தையும் அவர் செயல்பாட்டில் கொண்டாடல. எல்லா அதிகாரங்கள் இருந்தும் எல்லா வல்லமை இருந்தும் பிதாவுக்கு நிகரான எல்லா பவர் இருந்தும் அவர் என்ன பண்ணலைங்க? செயல்படுத்தல. அடிமையின் ரூபம் எடுத்து செஞ்சார். தன்னையே இந்த அளவுக்கு தாழ்த்திக்கிட்டதுனால எல்லாவற்றுக்கும் மேலாக பிதா அவரை உயர்த்தி உன்னதமானவர்களுக்கு காரியத்திற்கு மேலாக அவரை வச்சிருக்கிறார். பிதாவுக்கு கீழே தான் இருக்கிறார். ஆனா உன்னதமான அந்த நிலைமையில விசேஷ விதமான மகிமைக்குரிய ஒரு பாத்திரனாக
ஆண்டவரை வச்சிருக்கார். அதே தான் இங்கே. நீங்கள் வேலை செய்யலைன்னா, கொடுத்த வேலையை செய்யலைன்னா, பெற்றுக்கொண்ட வேலையை செய்யலைன்னா, நீங்கள் எப்படி உங்களுக்கு சிங்காசனம் இருக்குன்னு சொல்லுங்கள். இங்கே வேலை செய்யலைன்னா நீங்கள் அங்கே உங்களுக்கு எப்படி சிங்காசனத்தில் உங்களுக்கு உட்கார்றதுக்கு அதிகாரம் இருக்குது? கிடைக்கவே கிடைக்காது. தயவுசெய்து கண்டித்து உணர்த்துறதா நீங்கள் புரிஞ்சுக்குங்க. நீங்கள் வேலை செய்யலை, உங்களுக்கு சிங்காசனத்தில் இடம் இல்லை. அது என்ன மாதிரி வேலை செய்யணும்? நீங்கள் வேலைக்கு போகிறீங்கங்க, மற்ற இடத்துக்கு வேலைக்கு போகிறீங்க, எந்தெந்த வேலைக்கு போகிறீங்க, எத்தனை மணிக்கு போகணும்? ஏன் 11 மணிக்கு போங்களேன். போங்க, சும்மா போங்க. அப்போ வேலை செய்யணும்னா இங்கே எத்தனை மணிக்கு வரணும்? இங்கே 10 மணிக்கு ஆராதனை, எத்தனை மணிக்கு வரணும்? உலகத்தில் உள்ளவங்களுக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்து டைமில் போறீங்களே, இங்கே 10 மணிக்குன்னா எத்தனை மணிக்கு வரணும்? சரி, இங்கே இங்கே வேலை இருக்கா இல்லையா? ஒன்றுமே வேலை இல்லை. அப்போ டைமில் வரணும். சரி, வந்துட்டு பண்ணுங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறதா? எல்லா விஷயத்தையும் நம்ம செயல்படுத்தணும். அந்த வேலையில் ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் பெரேன் ஸ்டடிக்குள்ளே வராமல் இருக்கிறீங்கள, அதுவுமே நீங்கள் ஒழுங்காக வேலை செய்யணும். ஆராதனை பெரேன் ஸ்டடியாக மாறணும்னு 4 வருஷமாக கெஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் அதுக்கு வர மாட்டேங்கிறீங்க. அந்த வேலையை நீங்கள் செய்யலை. இதுதான் இப்போ உங்களுக்கு சிங்காசனத்தில் இடம் இல்லை. சிம்பிள். அதை தான் பண்ண வேணாம்னு சொல்கிறோம். அதை தான் நாங்கள் பண்ண வேணாம்னு சொல்கிறோம். நாங்கள், புரியுதுங்களா? நீங்க எல்லாரும் அந்த அறிவுக்குள்ள வாங்க. ஒருவர் போதிக்க மற்றவர் கேட்க அல்ல. இது பக்தி விருத்தி அல்ல. எல்லாரும் பக்தி விருத்தி அடையவும், எல்லாரும் கற்கவும், எல்லாரும் தீர்க்க தரிசனம் உரைக்கவும் அப்படிங்கிற பெரேன் ஸ்டடிக்குள்ள வாங்க. சரிங்களா? கற்றுக்கொள்ற மனநிலைமையே இல்லையே, என்ன பண்ண முடியும்? தேர்கிற மனநிலைமையே இல்லை, என்ன பண்ண முடியும்? பக்தி விருத்தி அடையணுங்கிற மனநிலைமையே இல்லை, என்ன பண்ண முடியும்? சரிங்களா? இப்போ இந்த ஊழியத்தை பெற்றுக்கொள்வது மட்டும் இல்லை, உங்களுக்கான பெரேன் ஸ்டடிக்குள்ள இந்த ஆராதனை முறைமைக்குள்ள வராத வரையும் தெளிவா அப்பப்போ பண்றீங்க. ஆனால் ஒவ்வொரு 52 வாரமும் பெரேன் ஸ்டடின்னு சொல்லுங்க. அதான் உண்மையான உங்களுடைய பொறுப்புள்ள ஊழியத்தை நீங்க செய்றீங்க. எங்களுக்கு படிக்க தெரியாது, அதுக்கான வழி வகுக்கிறோம். என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணி கொடுக்குறோம். நாங்க நீங்க கேட்டாதாங்க செய்ய முடியும். நீங்க வேலை கேளுங்க. எங்கள்கிட்ட கேட்கவே இல்லையே. கேட்டீங்களா? 52 வாரமும் பெரேன் ஸ்டடின்னு இந்த வருஷம் 2025 முயற்சி பண்ணுவோமா? முயற்சி பண்ணுவோமா? வேணாம். போதகரே வேணாங்க. பேராவர் இன்னைக்கு தஞ்சாவூருக்கு அப்படிதாங்க ஏற்பாடு பண்ணி ஆல்மோஸ்ட் அந்த பக்தி விருத்திக்குள்ள அவங்க வந்துட்டாங்க. அங்கே வால்யூம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுக்கு அப்புறம் வந்த சபை அது. நம்ம எத்தனை வருஷமா இருக்கிறோம்? 2020 2014 13 ஆரம்பிச்சிருக்கிற சபை. பெரேன் ஸ்டடிக்குள்ள வாங்க வாங்கன்னா இப்ப பாருங்க என்ன சொல்றா, நீங்க இருக்கிறதுனால நாங்க வேலை பார்க்க மாட்டோம். நீங்க வேலை பார்க்கலையா? உங்களுக்கு நீங்க எழுதி வச்சுக்கோங்க, நெத்தியில எழுதி வச்சுக்கோங்க, நான் சபை ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக தான் இருக்குது. படிக்க தெரியாதவங்க சொன்னாக்கே நல்லா இருக்குங்க. தயவு செய்து புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த ஒரு முக்கியத்துவத்தை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அப்ப இந்த உங்களை தாழ்த்தி இந்த படிச்சு இதுக்குள்ள வந்து நான் கற்றுக்கொள்ளணும். கத்துக்கிறது தான். கத்துக்கிறதுனா யாரு கத்துக்குவா? கத்துக் கொடுக்கிறவர் யார்? கத்துக்கிறவர் யார்? நான் இயற்கையா கேட்கிறேங்க. உலகத்துல கத்துக் கொடுக்கிறவர் யார்? கத்துக்கிறவர் யார்? ஆசிரியர் கத்துக் கொடுப்பார். கத்துக்கிறவர் மாணவர். அதனாலதான் பைபிள் உண்மையிலே பைபிள் ஸ்டூடெண்டா? உண்மையிலே பைபிள் ஸ்டூடெண்டா? நம்ம யோசிச்சு பாருங்க. கிறிஸ்துவின் சீசனா? கற்றுக்கொள்கிறீர்களா? எங்க கத்துக்கிறதுக்கான முயற்சி இருக்கு? முயற்சி எங்க இருக்கு? அதை தாங்க இங்க சொல்றோம். இங்க பெரேன் ஸ்டடிக்கு வாங்கன்னு சொல்றோம். பெரேன் ஸ்டடிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நீங்க முக்கியத்துவம் கொடுக்கல, அதனால நாங்க அதுக்குரிய விஷயம் செய்யல. அவ்வளவுதான். நீங்க எங்களை கேள்வி கேட்க முடியாது. சரிங்களா? நீங்க பொறுப்பெடுக்கல. சபையார்களாகிய நீங்க பொறுப்பெடுத்துக்கல. அந்த ஊழியத்தை பெற்றுக்கொண்டு அந்த ஊழியத்தை செய்வதற்கான தீர்க்க தரிசன ஊழியத்தை செய்வதற்கு தான் என்னதுங்க பெரேன் ஸ்டடி. அந்த ஊழியத்தை தீர்க்கதரிசி யாருங்க? ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. தீர்க்கதரிசினா யார்? ஆமோஸ் 3:7 படிங்க. திரும்ப திரும்ப நம்ம இந்த வசனத்தை திரும்ப வருஷம் ஞாபகப்படுத்துறதா? கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். ஓகே, அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க.
அவருடைய ஊழியக்காரர் அடிமையின் வேலைக்காரர்களுக்கு செய்ய போறது இன்னதென்று சொல்லிட்டு தான் செய்வார். அப்படிப்பட்ட சொல்வதை கேட்டுக்கொள்ள இருக்கிறவங்க அத்தனை பேருமே யாரும் சொல்லப்பட்டிருச்சு இந்த இடத்துல? தீர்க்கதரிசிகள். சரிங்களா? இப்ப நான் கேள்வி கேட்கிறேன். 1914 அறுவடை முடிஞ்சிருச்சு. அறுவடை நீங்க எதுக்கு வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க? அதுக்கான ரகசியம் என்னன்னு தெரியுமா? 1914 முடிஞ்சிருச்சுங்க. இதுதான் வால்யூம் பைபிள் படி உள்ள சத்தியம். இது மாதிரி எத்தனை விஷயங்கள் இருக்கு தெரியுங்களா? இதெல்லாம் கற்றுக்கொள்ளலன்னா நீங்க தீர்க்கதரிசிகளா? நீங்கெல்லாம் தீர்க்கதரிசிகளா? அவர் சொல்லிக் கொடுக்க ரெடியா இருக்கிறாரு தேவன். நீங்க கற்றுக்கொள்ள ரெடியா இருக்கிறீங்களா? ஆக இந்த இடத்துல நீங்க இந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊழியத்தை நீங்க அனைவருமே பெற்றுக்கொண்டு இந்த ஊழியத்துக்குள்ள வரணுங்கிறதான் பக்தி விருத்திக்கான காரியத்துல உங்களை தாழ்த்தணும். கற்றுக்கொள்றேன், நான் ஸ்டூடெண்டா இருக்கிறேன்னு சொல்றதே பெரிய விஷயம் தெரியுமா? ஆனா கற்றுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க படிச்சுட்டு வர மாட்டேங்கிறீங்க. ஒருவேளை படிக்க முடியாதவர்களுக்கு நம்ம வாட்ஸ்அப்பில் வாசிக்க சொல்லி அதை அப்படியே அப்டேட் பண்ணி விடுவோம். அதை கேளுங்க. எல்லாத்துக்கும் வழி இருக்கு. வழி இல்லைன்னா நினைக்காதீங்க. படிக்க தெரியாதவர்களுக்கு என்ன வழி இருக்கோ அதெல்லாம் பண்ணி கொடுப்போம். படிக்க தெரிஞ்சவங்க படிக்கிறீங்களா? ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மற்ற புக்கு 1916க்கு அப்புறம் உள்ள மற்ற எந்த புக்கையும் தயவு செய்து படிக்காதீங்க. அத்தனையிலுமே புளிப்பு இருக்கு. அத்தனையிலுமே தேவனுக்கு எதிரான பொய் சத்தியம் இருக்கு. நான் சொல்றது வேதமானவர்கள் மத்தியில். அதெல்லாம் தயவு செய்து படிக்காதீங்க. 6 வால்யூம் அந்த இடிகளுக்குள்ளாக உள்வாங்கின அந்த சின்ன புத்தகத்தை உள்வாங்கினா என்ன பண்ண தெரியுங்களா? அந்த 6 வால்யூம்ங்கிறத உள்வாங்கினாங்கன்னா என்ன பண்ணணும் தெரியுமா? நீங்க படிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தை படிங்க. சிறு புஸ்தகங்கிறது இந்த இடத்துல எதுனாக்க 6 வால்யூம் தான். சரிங்களா? அதுதான் 6 இடிகள். அது முன்னாடிலேருந்து படிச்சுட்டு இருந்தீங்கன்னா புரியும். நம்ம பின்னாடி ஒரு பாடம் எடுப்போம். அந்த சிறு புஸ்தகத்தை வாங்கி சாப்பிடும் பொழுது எப்படி இருக்கு? என் வாய்க்கு அது தேனை போல மதுரமாய் இருந்தது. நான் அதை புசித்த உடனே என் வயிறு கசப்பாயிற்று. எப்படிங்க நீங்க சாப்பிட்டது வயிற்றுல என்னைக்காச்சும் கசந்து பார்த்துருக்கிறீங்களா? இது கசக்குமாம்ல இந்த புத்தகம். பாருங்க, அந்த புத்தகத்தை எடுத்து படிக்காம இருக்கிறோம்ல, அதுதான் இதுக்கு சாட்சி. படிக்கிறீங்களா? 6 வால்யூம் படிக்கிறீங்களா? அதான் வயிற்றுக்கு கசக்குது. ஏன் தெரியுமா? ஏன் வயிற்றுக்கு கசக்குது? வாய்க்கு இனிக்குது. இப்போ சப்ஜெக்ட் பேசும்போது நல்லா கேட்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதான் கேட்கும்போது இனிக்கும். அதை செயல்பாட்டில் கொண்டாந்து செயல்படணுங்கிறப்ப கசக்கு. அதனால எதுக்குடா இந்த வால்யூம்? வாயில இனிச்சாலும் வயிற்றுல போய் கசக்குதே. அதனால என்ன வேணாம், நான் படிக்க மாட்டேன். அப்படி படித்து முடிச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க பாருங்க. அந்த புக்கை உள் வாங்கிட்டீங்கன்னா, சாப்பிட்டுட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க பாருங்க. படிங்க. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். இந்த புத்தகத்தை சாப்பிட்டாதாங்க நீங்க தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும். அதனால தான் சொன்னோம், சுவிசேஷ ஊழியமும் தீர்க்க தரிசன ஊழியமும் எதை சாப்பிட்டாதான் நீங்க சப்ஜெக்ட் பேச முடியும், அந்த சத்தியத்தை வெளிக்கொணர முடியும், அந்த சத்தியத்தின்படி வாழ முடியும். வால்யூம் படிச்சாதான். இதெல்லாம் புரியாம இருந்தீங்கன்னா 2013லேருந்து இன்னைக்கு வரையும் இப்படி இருக்கிறோம்னா, ப்ளீஸ் உங்களை கெஞ்சி கேட்குறேன், தயவுசெய்து இந்த புத்தகத்தை எடுத்து சாப்பிடுங்க. வயிற்றுக்கு கசக்கும் தான். ஆனால் அதுக்கப்புறம் சொல்கிறாரு பாருங்க, 11வது வசனம் திரும்ப படிங்க. அப்பொழுது அவன் என்னை இந்த புத்தகத்தை சாப்பிட்ட பிறகு சொல்றார், என்ன சொல்றார்? நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் நீ சாப்பிட்டதை மறுபடியும் அநேக ஜனங்களுக்கு, ஜாதிகளையும் ஜாதிகள்னா தேசங்களுக்கும், பாஷைக்காரர்களையும் எல்லா மொழிக்காரர்களுக்கும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்று. நீங்க இந்த புத்தகத்தை படிக்காத வரையும் நீங்கெல்லாம் தீர்க்கதரிசிகளே இல்லை. தீர்க்க தரிசன ஊழியத்துக்குரிய தகுதியே இல்லை. 6 வால்யூம் படிக்காத வரையும் உங்களுக்கு தீர்க்க தரிசன ஊழியத்துக்கான தகுதியே இல்லை. நிறைய பேர் படிச்சு பார்த்துட்டு கொஞ்சம் விட்டுட்டாங்க. ஏன்னா அது கசக்கு, இல்லைன்னா தூக்கம் வருது. ஆனால் ஒரு சில குறைகளும் இருக்குது அந்த வால்யூமில். என்ன குறைன்னா, மொழிபெயர்ப்பில் புரியலை. அதுக்கு தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், தயவு செய்து வால்யூம் ஸ்டடி பண்ணுவோம். அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறீங்களா? புரியல, புரிஞ்சுக்கணும்ல. எங்க முயற்சி எங்க திட்டுறேன்னா தயவு செய்து சகிச்சுக்கலாம். இப்போ அவர் வரலாம் பாருங்க, மார்க் 10ஆம் அதிகாரம். அப்போ அவர் என்ன வேலை செய்ய போகிறாரோ அந்த வேலையை தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். சபையார்களாக இருக்கக்கூடிய ஊழியத்தை பெற்றுக்கொள்கிறவர்களும் ஊழியத்தை கொடுக்கிறவர்களும். இதில்
ஊழியத்தை பெற்றுக்கொள்கிறவரும் ஊழியத்தை கொடுக்கிறவர்களும் பார்க்கும்போது மொத்தமாக எல்லாருக்குமே இந்த ஊழியம் இருக்குது. அதான் புரிஞ்சுக்கணும். இப்போ யார்கிட்ட இப்போ வேலை வாங்க போகிறோம்? இப்போ சபைக்கிட்ட வேலை வாங்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, இன்னொரு சபைக்கிட்ட இல்லை, நம்ம சபையிலே உள்ளவங்கள்ட்ட தான் நம்ம வேலை வாங்க போகிறோம். படிங்க தொடர்ந்து. 10ஆம் அதிகாரம் 36. 6ஆம் வசனம் முதல். அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். என்னப்பா உங்களுக்கு செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறார். படிங்க. அதற்கு அவர்கள், உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று எழுதார்கள். அதாவது இந்த கேள்வியை நம்மளும் கேட்கும். நான் சபையாயிரணும்னா கிறிஸ்துவனுடைய சிங்காசனத்துல லெஃப்ட்லயோ ரைட்லயோ உட்காரணும். இதை தான் இன்னைக்கு நம்ம யார்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம்? ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம். நான் சபையாயிரணும் ஆண்டவரே, லெஃப்டோ ரைட்டோ ஏதாச்சும் ஒரு பொசிஷன் எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு கேட்குறீங்க. ஆனால் இந்த புத்தகத்தையே கொடுக்குற புத்தகத்தை, சின்ன புத்தகத்தை வாங்கி படிக்கவும் மாட்டீங்க. இடமே எப்படி கொடுப்பாரு சொல்லுங்க? அந்த சத்தியத்தை உள்வாங்கி அதை ஜீரணிச்சு அதை செயல்பாட்டில் கொண்டாடலான்னு நீங்கள் எப்படி சபையாவீங்க? அந்த லெஃப்டோ ரைட்டோ பொசிஷன் கேட்கறதுக்கே உங்களுக்கு உரிமை இல்லை தெரியுமா? நான் சபையாயிருவேன்னு சொல்ற நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, நாங்கள்லாம் பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் 1,44,000 பேரில் ஒன்று. அதை சொல்கிறதுக்கு தைரியம் வேணும். அந்த தைரியம் தமிழ்நாட்டில் நம்ம சபைக்கு மட்டும்தான் இருக்குது. அதை சொல்லிட்டீங்க நீங்கள். உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது. வேறு யாருமே நான் பரிசுத்தவான்னு சொன்னது இல்லைங்க. வேறு எந்த சபையில் போய் கேளுங்க வேதமானவர்களில். ஆச்சரியமாக இருக்குது. அது சொன்னது எப்படி சொன்னீங்கன்னு புரியல. ஆனால் நீங்கள் அந்த பரிசுத்தவான்கள் அப்படிங்கிற சொல்கிற வர்றீங்கன்னா நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? எனக்கு பிதாவினுடைய கிறிஸ்துவனுடைய சிங்காசனத்தில் லெஃப்டோ இல்லை ரைட்டோ எனக்கு வேணுங்கிறத கேட்குறீங்க. அதான் இந்த இடத்துல இந்த 2 சகோதரர்களும் கேட்ட கேள்வி. சரிங்களா? கேட்டீங்கல்ல? ஆண்டவருடைய பதில் என்னன்னு பார்ப்போமா? படிங்க. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது என்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. நீங்க கேட்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரியவில்லை. ஏன்னா வால்யூம் படிக்கவில்லை. வால்யூம் படிக்காதனால பைபிளும் படிக்கவில்லை. வால்யூமும் படிக்கல, பைபிளும் படிக்கல. 1916 வரையும் உள்ள ரைட்டிங்ஸை தயவு செய்து படிங்க. விசேஷ விதமாக அட்லீஸ்ட் இந்த வால்யூமாச்சும் படிச்சிருங்க. வால்யூமை எதை வச்சு படிக்கணும்? இது வால்யூமை பைபிள் வச்சு படிச்சிருந்தீங்கன்னா நீங்க கேட்கறது என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அதற்குரிய காரியத்தை கேட்க மாட்டீங்க, செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க. தொடர்ந்து வாசிக்கலாம். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். சரிங்களா? இது வந்து நம்ம கர்த்தருடைய பந்தியில அடிக்கடி தியானிக்கிற ஒரு வசனம். சரிங்களா? அப்ப நான் குடிக்கிற பாத்திரம், நான் ஸ்நானம் பண்ணிக்கிற ஸ்நானம், குடிக்கிற பாத்திரம் பாடுகள். நான் பட்ட மாதிரி பாடுபட முடியுமா? அதான் கவனிங்க. உங்களுக்கு ஸ்தானம் வேணுங்கிறீங்க. அப்ப 2 விஷயம் செய்யணும். ஒன்று, அதாவது கிறிஸ்துவனுடைய வலது பக்கத்திலயோ இடது பக்கத்திலயோ 1,44,000 பேர்ல ஒருத்தர் ஆகணுங்கிறதா நம்மளுடைய நோக்கம், எண்ணம். அதுக்காக தான் இப்போ ஆண்டவர்கிட்ட என்ன கேட்குறோம்னா, ஆண்டவரே உங்களுடைய லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ நான் சபையாயிரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ வந்து கூடி இருக்கிறதே. வேற ஏதாச்சும் காரணம் இருந்தால் சொல்லுங்கள். இப்படி நம்ம கூடி வந்திருக்கிறதுக்கு காரணம் ஏதாச்சும் இருக்கா? சபையாக கூடி வந்திருக்கிறதுக்கு என்ன நோக்கத்தோடு வந்திருக்கிறீங்க சொல்லுங்கள். ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு, அட்லீஸ்ட் இந்த ஞாயிற்றுக்கிழமையாச்சும் போய் சத்தியத்தை கேட்டுட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறதுக்காக வர்றீங்களா? இல்லை எதற்காக நம்ம கூடி வந்திருக்கோம்? பண்ணிட்டு வந்துட்டா முடிஞ்சு போச்சு, அதுக்காக தான் வந்திருக்கிறீங்க. சரிங்களா? அப்போ இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகளை புரிஞ்சுக்கோங்க. பாத்திரம்ங்கிறது பாடுகள், ஸ்நானங்கிறது ஸ்நானம் ஞானம் அடைகிறது, சத்தியத்தை கேட்கறது ஒண்ணு. அது ஞான ஸ்நானம். ஸ்நானத்தை பத்தி நான் கேட்கிறேன். அடக்கம் பண்ணப்படுதல், மரணம். நான் சாவற மாதிரி நீங்க சாவற ரெடியா இருக்கிறீங்களா? அதுக்கு முன்னாடி என்ன மாதிரி பாடுபட ரெடியா இருக்கிறீங்களா? இதுதான் அவர் கேட்கிற 2 கேள்வி. அவரை மாதிரி பாடுபட ரெடியா இருக்கிறீங்களா? அதுக்கப்புறம் மரண பரியந்தம் இதே சத்தியத்துக்குள்ளாக மரிக்க ரெடியா இருக்கிறீங்களா? இதுதான் அவர் கேட்ட கேள்வி. இது 2ஐயும் அவர் செஞ்சு முடிச்சார். மரண பரியந்தம் பாடுபட்டார். அதனால
உயர்த்தப்பட்டார். அடிமையின் ரூபம் எடுத்து மரண பரியந்தம் பாடுபட்டார், அதனால உயர்த்தப்பட்டார். இதே நீங்க ஒரு வசனத்தோட படிக்கலாம் பாருங்க. அந்த வாய்ப்பை நம்மளுக்கு இப்ப கொடுத்துட்டார். சரிங்களா? கொடுத்ததனுடைய விஷயம் தான் ரோமர் 8ஆம் அதிகாரம் 17, 18, 19. 17, 18. நாம் பிள்ளைகளானால் உரிமை சொத்துக்காரர்கள். எதற்கு உரிமை சொத்துக்காரர்கள்? இப்ப நீங்க கேட்டீங்கல்ல, லெஃப்ட் ரைட் வேணுமா? நீங்க பிள்ளைகள் ஆயிட்டீங்க. பிள்ளைகள் ஆனிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன என்ன உரிமை இருக்குது? இப்ப கிறிஸ்துவனுடைய ரைட்டோ லெஃப்டோ அதுதானே சபையாகிறது. அப்படி அதுக்குரிய உரிமை உங்களுக்கு இருக்குன்ட்டார். அப்படி உரிமை இருக்குன்னா எதுலலாம் உரிமை இருக்குன்னு பாருங்க, படிங்க. தேவனுக்குரிய என்னென்ன உரிமை இருக்கோ, திவ்ய சுபாவத்துக்குரிய உரிமை இருக்கோ, அதெல்லாம் யாருக்கு இருக்கு? இப்ப நமக்கு இருக்கு. அப்புறம் கிறிஸ்து என்னென்ன உரிமைகளை பரலோகத்துல பெற்றிருக்காரோ அதோடு சேர்ந்து அவரோடு கூட அந்த சிங்காசனத்தில் அமரக்கூடிய லெஃப்ட் ரைட் தானே கேட்டீங்க. இப்ப இந்த 2 சீசர்கள் மாதிரி அதே உரிமைக்குரிய பங்காளி கிறிஸ்து எங்க உட்கார்ந்துருக்கிறாரோ அதே சிங்காசனத்துல யார் உட்கார போறப்ப? நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் அமர்ந்தது போல, வெளிப்படுத்தல் 3, 20, 21. ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு என் சிங்காசனத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். சரிங்களா? அப்ப லெஃப்ட் ரைட்ல உட்கார்றதுக்கு என்ன சொல்லிட்டார்? கிறிஸ்துவின் உடன் அந்த சிங்காசனத்துக்குரிய மகிமை கிடைக்கும், கனமகிமை சாகாமை கிடைக்கும். தொடர்ந்து வாசிங்க. அவரோடு அந்த மகிமையை அடைகிறதுக்கு அந்த 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 சீசர்கள் அப்போஸ்தலர்கள் 2 பேர் கேட்டாங்க இல்லையா, எங்களுக்கு லெஃப்ட் ரைட் வேணுங்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? இப்ப பாடுபடலன்னா, அந்த பாத்திரத்தை கையில எடுக்கலன்னா ஆகாது. பாத்திரம் என்பது பாடுகள். கிறிஸ்துக்குள்ளான இந்த ஊழியம் பண்ணும் போது பாடு வரும். பாடு வரும்போது இந்த வேலையை செய்ய மாட்டேன்னு ஒதுங்குறீங்களே, பாடுபட்டாதானங்க சபை அந்த மகிமை. அவரோடு பாடுபட்டால் அது அப்படி ஆகும். பாடுபடலன்னா ஐக்கியமா போங்க, ஆர்சியில கூட ஐக்கியம் வச்சுட்டு போங்க, போயிருவீங்களா சபையா? தேவனுக்கு நமக்கு ஐக்கியம் இருக்கிறத நீங்க இந்த ஊழியத்தை செஞ்சு காமிங்க. அவரோடு பாடுபடுங்க இந்த சத்தியத்துக்காக. அதுதான் ஊழியம். சரிங்களா? அந்த ஊழியத்தை செய்வதற்காக பாடுபட்டு உயிர் கொடுத்து, அதாவது அந்த 24 மணி நேரத்தில் அவர் பாடுபட்டது இல்லை. அவர் மனுஷனா வந்ததே அங்கிருந்தே அவருக்குரிய காரியத்திற்குரிய பாடுகள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? அவர் ஞானஸ்தானம் எடுத்ததுல இருந்து முழு பாடுல தான் இருந்தார், கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தார். சரிங்களா? ஓகே. அப்ப இதுதான் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்க என்ன மாதிரி கப் எடுக்க முடியுமா, பாத்திரத்தை எடுக்க முடியுமா, என்ன மாதிரி மறிக்க முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்களுடைய பதில் என்னன்னு பாருங்க. படிங்க மார்க். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் படுகிற பாடுகளில் நீங்கள் படவும், நான் பெறும் ஸ்தானத்தை நீங்கள், நான் மரிச்ச மாதிரியே நீங்களும் மரிச்ச. அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி போனா எங்க போய் முடிக்கணும்? கல்வாரி சிலுவையில போய் முடிக்கணும். அதான் மரணம். அப்ப அதை முடிக்கும் பொழுது அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். இப்போ உங்களுடைய வார்த்தை என்னதான் சொல்லணும்? இப்போ ஆண்டவரே, நீங்க பட்ட பாடு மாதிரியே நான் அந்த பாடுகளினுடைய ஊழியத்தையும் சத்தியத்திற்குரிய ஜீவியத்திலையும் நான் மரண பரியந்தம் முடிவு பரியந்தம் நிலை நிற்பேங்கிறத உறுதி எடுத்துக்கிட்டு இந்த ஊழியத்துக்குள்ள வாங்க. இந்த வருஷம்னா 2025. ஓகேயா? நம்மளுக்கு தெரியும் ஏற்கனவே இந்த வசனம்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். அவரோடு பாடுபட்டால் அவரோடு ஆளுகை செய்வோம், அவரோடு பாடுபட்டால் அவருக்குரிய உரிமை சத்தை பெறுவோங்கிறது ரோமர்லையும் படிச்சிட்டோம். அப்ப இந்த ஒரு விஷயத்துல தயவு செய்து சபையில் உள்ள ஒவ்வொருவரும் பக்தி விருத்தி அடைய, எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லணும்னா பிரேயர் ஸ்டடிக்குள்ள வர்றதாக நீங்க முடிவு எடுத்துட்டீங்கன்னா உண்மையிலே எல்லாரும் சேர்ந்து பாடுபடுறதுக்கு ரெடி ஆயிட்டோம்னு அர்த்தம். இல்லைன்னா எப்பயும் போல சகோதரர்கள் நாங்கள் இருக்கிறோம், வந்தோடனே விசுவாச பிரமாணம், ஜெபம், பாட்டு, மன்னா வாசிப்பு, சப்ஜெக்ட் முடிஞ்சவன பாட்டு, ஸ்தோத்திரம், போயிட்டு வாங்க. அதே பண்ணிக்குவோம் 2025. அதே பண்ணிக்கலாமா? உங்க விருப்பம் தான். சரிங்களா? அவரோடு பாடுபட்டால் அவரோடு இந்த ஒரு ஆளுகை. ஆகவேதான் அன்னைக்கு அந்த 2 சீசர்களும் தெரிஞ்சோ தெரியாமோ எங்களுக்கு இந்த பாடுபடாமலே இந்த
மரணம் சம்பவிக்காமலே நாங்கள் அந்த இடத்துக்கு போகணும்னு கேட்டுட்டாங்க கேள்வியை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லிட்டார், நீங்கள் பாடுபட்டு அவரோடு கூட அந்த மரண பரியந்தம் முடிவு பரியந்தம் நிலை நின்னீங்கன்னா அந்த இடம் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லிட்டார். அதுக்கு அவங்களுடைய பதில் என்ன? அவங்களுடைய பதில் என்ன? எங்களால் செய்ய முடியும். இப்போ கேள்வி உங்களுக்கு, உங்களால் செய்ய முடியுமா? இதே ஆண்டவர் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறாருங்க, உங்களால செய்ய முடியுமா? முடியும். முடியும் என்று கை வருத்துறாங்க பாப்போம். கஷ்டமா இருக்கு. முடியும் முடியும். பாருங்க, அன்னைக்கு அப்போஸ்தலர்கள் சொன்ன ஒரு விஷயத்துல முயற்சி காட்சி முடியும்னு பாருங்களேன். சரிங்களா? அது முயற்சி பண்ணுவோம் வருகிற காலங்கள்ல. சரிங்களா? முடியும் அப்படிங்கிறது நம்பிக்கையினுடைய விஷயம். சரிங்களா? அன்னைக்கு பேதுரு இப்படிலாம் நிறைய விஷயத்துல முடிவெடுத்து தான் செஞ்சார். ஆனா மனுஷனால் கூடுமா? நிச்சயமா கூடாது. தேவனை நம்பி இந்த ஒரு காரியத்தில் இறங்கணுங்கிறதா இதுல புரிஞ்சுக்கொள்ளணும். ஓகே, அப்ப தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம் பாருங்க. எங்களால் கூடும். இந்த ஊழியத்தை கொடுக்கிறவர்களும் சரி, பெற்றுக்கொள்கிறவர்களும் அவரோடு சத்தியத்திற்குள்ளான பாடுகளுக்குள்ளாக நாங்கள் ஊழியத்தை செய்வதற்கும் ஊழியத்தை பெற்றுக்கொள்வதற்கும் சத்தியத்துக்கான பாடுபடுவதற்கும் நாங்கள் ரெடிங்கிறத முடிவெடுத்திருக்கிறோம் இந்த பாடத்துல. சரிங்களா? ஓகே, தொடர்ந்து வாசிக்கலாம். சீக்கிரமா முடிக்கணும். மார்க் 10:40. ஆனாலும் என் வலது பார்சத்திலும் என் இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிறதோ அவர்களே அல்லாமல் மற்ற ஒருவருக்கும் அதை அருளுவது என் காரியமல்ல என்றார். அப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க, நீங்க ஆண்டவரோட இந்த சத்தியத்துக்குரிய ஊழியத்தை செய்யலாம், பாடுபடலாம், மரண பரியந்தம் நிலை நிற்கக்கூடிய ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கும் போது நிச்சயமாகவே அது கிடைக்கின்றார். புரியுதுங்களா? நிச்சயமாகவே அந்த பொசிஷன் கிடைக்கின்றார். எந்த பொசிஷன்? பரிசுத்தவான்களுக்குரிய 1,44,000 பேருக்குரிய அந்த பொசிஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டார். அப்ப கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் இதை யார் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்து கையில எல்லாம் இல்லை. யாருடைய கையில இல்லை? இந்த 1,44,000 பேர் ஆகிறது. இந்த 1,44,000 பேரை கிறிஸ்துவை கொண்டுதான் ரெடி பண்றாரு. ஆனா அந்த 1,44,000 பேர் இன்னார் என்று முன்னறிந்து முன்குறித்து இவர்கள் மட்டும்தான் ஆவாங்கங்கிற ஒரு காரியத்திற்குரிய எல்லா ஏற்பாடையும் பண்ணி அவங்களுக்கு தான் இந்த 1,44,000 பேருக்குரிய பொசிஷன் முடிவெடுத்து வச்சதுங்கிறது எப்போங்க? ஆண்டவரை படைக்கிறதுக்கு முன்னாடி. யாரை படைக்கிறதுக்கு முன்னாடி? ஆதிக்கெல்லாம் முன்னாடி. சரிங்களா? ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது யாருடைய கையில இருக்குன்னா, நம் புது சிருஷ்டிகளா இருக்கிற நாம் யாருடைய கையில இருக்கிறோம்? பிதாவின் கையில இருக்கிறோம். அவருடைய கையின் கிரியைகளா இருக்கிறோம். புது சிருஷ்டிகளாய் படைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இது யாரால் ஆகும்? மனுஷனால் ஆகுமா? தேவனால் ஆகும். ஆனா கிறிஸ்து அதுக்குரிய எல்லா சப்போர்ட்டும் பண்ணி நம்மளை ஆக்கிடுவார். அதற்கு நீங்க என்ன பண்ணணும்? ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதுக்கு நான் ரெடியா இருக்கிறேங்கிற அந்த முயற்சிக்குள்ளாக வரணும். நான் வரமாட்டேன்னு முன்கூட்டியே உங்க மனசு அப்படி சொல்லுதுன்னா வரமாட்டீங்க. வருவேன்னு ஒரு முயற்சிக்குரிய அந்த ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அந்த ஸ்நானத்தைக்குள்ள கடந்து போறீங்கன்னா முடியும். முடியாதுன்னா முடியாது. அப்ப இது என்ன சொல்லிட்டார்? இது கொடுக்கறதும் கொடுக்காம இருக்கிறதுங்கிறத அவர் முன்குறிச்சிட்டாரு. நான் யாரையும் ரெக்கமெண்ட் பண்றதுனாலயோ நீங்களாம் ஆக போறது இல்லை. புரியுதுங்களா? ஆனா இந்த ப்ராசஸ்ல அவரோடு பாடுபட்டு அவரோடு ஆளுகை பண்றதுக்கு வர்றதுக்கு மரண பரியந்த நிலை நின்னீங்கன்னா அந்த பொசிஷனுக்கு வந்துடலாம். பாடுபடவும் விருப்பம் இல்லை, மரண பரியந்த நிலை நிற்க விருப்பம் இல்லைன்னா இருக்கவே இருக்கு திரள் கூட்டம்னு போய்க்கணும். சரிங்களா? ஆக ஆண்டவர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக அந்த இடத்த கொடுக்க போறதில்லை. ஆனா அந்த ஒரு முயற்சிக்குரிய விஷயத்துல செயல்பட்டாதான் உங்களுக்கு அந்த ஒரு தகுதியான வலதுபுறமோ இடதுபுறமோ. தொடர்ந்து வாசிக்கலாம். மற்ற 10 பேரும் அதை கேட்டு யாக்கோபின் மேலும் யோவான் மேலும் எரிச்சலானார்கள். ஓகே, இப்ப இதுதாங்க நம்ம வேதமானவர்கள் மத்தியில் நடக்கக்கூடிய விஷயம். இப்ப நம்ம சபையில யாராச்சும் ஒரு 5-6 பேர் சபையாகிற ஒரு வாய்ப்புல நம்ம மூப்பர்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம், டீக்கன் எல்லாம் தேர்ந்தெடுக்கிறோம்னா அவங்கெல்லாம் சபையாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் எடுத்திருக்கிறோம். இதுதான் உண்மை. அவங்கெல்லாம் ஒரு பரிசுத்தவான்கள் ஆவதற்கான ஒரு முயற்சியில செயல்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அவங்களெல்லாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அதுவும் ஏக மனதில், தேவன் சொன்ன அந்த ஏக மனதில். சரிங்களா? வால்யூம் சொல்லுகிற ஏக மனதில். பெரும்பான்மை விதி போதுமானதில்லைங்கிறத நம்ம படிச்சிருக்கிறோம். சரிங்களா? அது சபையிலே நடக்கக்கூடாதுங்கிறத
வால்யூம் கிளியரா சொல்லுது. அப்ப தேவனுக்கு உரிய அதே சிந்தையில, கிறிஸ்துவுக்குரிய அதே சிந்தையில 100% வாக்கெடுப்புல யார் யாருக்கு என்ன ஊழியம் கொடுக்குறோங்கிறத புரிஞ்சு, எல்லாம் இன்ஜினியர் படிச்சுட்டு டாக்டரேட் படிச்சுட்டு என்னென்னமோ படிச்சுட்டுலாம் இருக்கிறவங்களுக்குலாம் இது புரியலைங்க. ஆனால் கிராமவாசிகளாக இருக்கிற நமக்கு, படிப்பறிவு இல்லாத நமக்கு தேவன் புரிய வச்சுட்டார். பேதுரு, யாக்கோப்பு, யோவானுக்கு, மீன் பிடிக்கிறவங்களுக்கு புரிய வச்ச மாதிரி நம்மளுக்கு இந்த நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா? நம்ம ஆதனூர் ஊழிய பேராவூர் நீ இந்த சபையை பார்த்து என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா? மற்ற வேதமானவர்கள் அங்கே இருக்கிற வயசானவங்க, கிழவிகள், கிழவன்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள், இப்படிப்பட்டவங்களை தாங்க ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்காருன்னா அவங்களுக்கு அறிவு இல்லை. இன்னைக்கு இன்ஜினியரிங்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்குள்ள போட்டி பொறாம, நீ மூப்பராக கூடாது, என்னது குரூப்பிசம். அப்ப ஊழியம் அறுவடை அப்படிங்கிற ஒரு ஊழியத்துல அறுவடையோ மிகுதி வேலையாட்களோ குறைவுன்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் கெஞ்சி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? போன வருஷம் 10 பேர் ஊழியர்கள்னா இந்த வருஷம் 5 பேர், அதுக்கப்புறம் 2 1. இப்ப ஒரு சில சபையில ஊழியக்காரர்களே தேர்ந்தெடுக்கல. காரணம் இந்த 10 பேர். மற்ற 10 பேர் என்ன பண்ணிட்டாங்க? எரிச்சல். நீ சபையாயிருவியா? அதானே அந்த கேள்வி. இந்த 10 பேருக்கான கேள்வி என்னங்க நீங்க சொல்லுங்க பாப்போம். இவங்க எரிச்சல் அடைகிறதுக்கு காரணம் என்ன? இவங்க கேட்டது என்ன? கேட்டதுனால இவங்க எரிச்சல் அடைகிறாங்க. இவங்க கேட்டது என்ன? நான் சபையாயிரணும். சபையாகிறதும் ஆகாம இருக்கிறதும் என் கையில் இல்லப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு என்ன சொல்லிட்டார்? நீ என்னோட பாடுபட்டு மரண பரிந்த நிலையில் நின்றுனா தேவன் உன்னை சபையாக்கிடுவார். யாரு சபையாக்குவா? தேவன் சபையாக்கிடுவார். அப்படிப்பட்ட சபையாவதற்கான ஊழியத்தை செய்வதற்கு நீ ரெடியான்னு கேட்டா ரெடின்ட்டாங்க இந்த 2 பேரும். அப்ப இந்த 10 பேர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க? அப்ப பொறாமை, மேட்டுமை, பெருமை அப்படிங்கிற ஒரு விஷயத்துலதான் இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? எரிச்சல். இவங்களுக்கெல்லாம் ஊழியமே கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி அநேக வேதமானவர்கள் மத்தியில ஊழியத்தை நிராகரிக்கிறாங்க. புரியுதுங்களா? ஊழியத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இங்க ஊழியத்தை கொடுத்தவங்க செய்யாம இருந்தீங்கன்னாலும் தப்புன்னு சொல்லியாச்சு. ஆனா ஊழியத்தை கொடுக்காம இருக்கிறதும் தப்பா போயிருது. அப்ப இந்த இடத்துலதான் இந்த 10 பேரும் என்னத்துக்காக பொறாமப்பட்டாங்க? இவங்க 2 பேரும் சபை ஆயிடுவாங்களா, நம்ம ஆக முடியாதா? அதுக்காக தாங்க எல்லாரும் கற்கவும், எல்லாரும் பக்தி விருத்தி அடையவும், எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லவும் எதை பண்ணணும்? இப்போ 2025 எதை பண்ணணும்? புரியுதுங்களா? நான் போதிக்கிற டீக்கன் ஊழியத்தை பெற்றவங்க மட்டும் சபையாகிறது இல்லை. இப்போ யார் ஆகணும்? எல்லாரும் ஆகணும்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு நீங்கள் முடிவெடுத்துங்க. நாங்கள் நிர்பந்தம்லாம் படுத்த மாட்டோம். கேட்க செவி உள்ளவன் கேட்க கடவன். கேட்காம போறீங்களா? போயிட்டே இருங்க, அது உங்கள் பாடு. ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டார், இது என் கையில் இல்லை. லெஃப்ட் ரைட்டில் உட்கார்றதெல்லாம் அது பிதாவாகிய தேவன் அவர் சொன்ன அந்த பாடுகளின்படின்னு அவர் சொன்ன கடனை வாங்கிக்கிட்டு இல்லை லோனை வாங்கிட்டு பாடுபடுறதை பற்றி பேசலை. மற்ற உலகளாவிய இச்சைகளுக்குள்ளாக விழுந்து பாடுபடுறதை பற்றி சொல்லலை. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளான இந்த சத்தியத்துக்குள் பாடுபட்டு முடிவு வரைந்த மரணம் வரைந்த நிலை நிற்கிறவங்களுக்கு என்ன இருக்குங்க? அந்த லெஃப்டில் உட்காரணுமா ரைட்டில் உட்காரணுங்கிற அதிகாரத்தை பிதா கொடுக்க போகிறார். சரிங்களா? அதனால தான் பிதா தான் இந்த புது சிருஷ்டியை படைத்து கொண்டு இருக்கிறார். சரிங்களா? தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. ஆக இந்த பொறாமை யாருக்கு வரக்கூடாது? இப்போ நமக்கு வரக்கூடாது. அது வராமல் இருக்கணும்னா என்னத்துக்குள்ளே போகணும்? சபை ஃபஸ்ட்டு எதுக்குள்ளே போகணும்? பிரேயர் ஸ்டடிக்குள்ளே போகணும். போகாத வரையும் உங்களுக்குள்ளே பொறாமை, மேட்டுமை இதெல்லாம் இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் ஒரு குரூப்பை மட்டும் சப்ஜெக்ட் பேசுறதுக்கும் ஊழியம் பண்ணுறதுக்கு ஒத்தியும் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா சபை பக்தி விருத்திக்குள்ளே வரலேன்னு அர்த்தம். இதெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து வாசிக்கலாம், முடிக்க போகிறோம் பாடத்தை. அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து, புறஜாதியருக்கு அதிகாரிகளாக எண்ணப்பட்டவர்கள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் அவர்களில் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. இது உலக ஜனங்கள் மத்தியில தான் சபையை ஆள்றது, ஆர்சி சபை ஆள்றது, சிஎஸ்ஐ சபை ஆள்றது, இப்படி மற்ற சபைகள் எல்லாம் ஆள்றது யாருங்க? சட்டம் வச்சு அந்த தசம பாவம் காணிக்கையெல்லாம் ஒரே பாக்கெட்ல அள்ளி கொட்டிக்கிட்டு இருக்கிறது யாரு? அவங்க சொன்னதான் சட்டம். இங்க அப்படி இருக்கா? எல்லாருக்கும் உரிமை இருக்கு. யார் வேணாலும் அந்த உரிமைகளை கேட்க முடியும். சரிங்களா? அப்ப அந்த சமத்துவ கொள்கைக்குரிய இந்த ஒரு விஷயத்துல புறஜாதிகள் மத்தியில் உள்ள கிறிஸ்தவத்திலேயோ மற்ற இடத்துலயோ ஹிந்துலேயோ முஸ்லீம்லயோ கிறிஸ்தவத்திலேயோ நடக்கலாம். ஆனா நான் பெரியவன் அப்படிங்கிறதோ இல்ல இந்த பொறாமைப்பட்டு
நீ சபையாயிருவியா, அந்த ஸ்தானத்தை நீ கேட்கறதே தப்புங்கிற மாதிரி நினைக்கிறது தப்பு. சரிங்களா? அது கேட்டது ஒன்றும் தப்பா? நான் சபையாகணும்னு அவங்க விருப்பப்பட்டது தப்பா? தப்பு இல்லை. ஆனா இதுல யாருக்கு புறமா ஆயிடுச்சு? நீ எப்படி நம்ம ஊர்லயே ஒரு ஆளுக்கு கேட்டிருக்கு, நீ எப்படி சபையாகிறன்னு நான் பார்த்துடுறேன். கேட்டிருக்காங்களா இல்லைங்க? சரிங்களா? சபையை விட்டே போறாங்க. இந்த மனநிலையில் உள்ளவங்க இங்க இருக்கவும் முடியாது. ஏன்னா அவங்களுக்கு சபையா வாய்ப்பு ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறப்ப இவங்க எப்படி சபையாகிறாங்கிற எண்ணம் தான் வரும். ஆக சபை வாய்ப்புக்குரிய ஒரு வாய்ப்புல வந்திருக்கிறோங்கிறப்ப நம்ம என்ன புத்திமதி அடையணும்? இப்போ புறஜாதிகள் மத்தியில் இருக்கிற அந்த ஆளுகைக்குரிய அந்த ஒருத்தர் பேச மற்றவர்கள் கேட்குங்கிற அந்த போதனை முறைமைகளும் பெரும்பான்மை விதியும் இருக்காம ஏக மனதினுடைய விதியில சத்தியத்திற்குள்ளாக காரியங்கள் நிலைவரப்படுத்தப்பட வேண்டும். சரிங்களா? இப்போ இந்த ஒரு விஷயத்தை வாசிச்சிருங்க. பெரும்பான்மை போதுமானதல்ல. பெரும்பான்மை இருப்பது போதுமானதல்ல. உலக காரியங்களில் ஒரு பெரும்பான்மையினரின் குரலே முடிவு எடுக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய உண்மையான அந்த சபை இருக்கு இல்லையா? சரிங்களா? அந்த சபையில் அல்லது சரீரத்தில் அப்படி இருக்கவே உண்மையான அந்த 1,44,000 பேர்ல அப்படி இருக்கவே கூடாது. அப்படிங்கிறப்ப நீங்க 51% வச்சாலும் சரி, 75 வச்சாலும் சரி, 99% வச்சு எந்த ஒரு காரியத்தையும் முடிவு எடுக்கிறீங்கன்னா அது கிறிஸ்துவின் சபையில இருக்கணுமா? இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது. ஒன்றே சிந்தித்து ஏகமாய் முடிவு எடுக்கிறது தான் 1 கொரிந்தியர் 10ஆம் வசனம், 1ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம். படிங்க அதை. 1:10. சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர் பொருந்தியிருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஆக இந்த பெரும்பான்மை விதியில இருக்கிறோம்னா 99% எடுத்தாலும் அது என்னதான் இல்லை, சபை வாய்ப்பு இல்லை. ஆனா உண்மையான 1,44,000 பேருக்குரிய சபையில என்ன பண்ணணும்? தொடர்ந்து பாடிங்க. ஆனால் ஆண்டவருடைய சபையில் அல்லது சரீரத்தில் அப்படி இருக்கவே கூடாது. இதற்கு மாறாக கூடுமானவரை ஜூரி ரூல் முறையில் ஏக சிந்தையோடு எல்லாரும் சேர்ந்து, எல்லாரும் பக்தி விருத்திக்குள், எல்லாரும் அந்த சத்தியத்தை கற்றுக்கொண்டு எல்லாருக்கும் அந்த பங்குக்குரிய ஊழியத்தை செய்து அவங்களுக்கு முடிஞ்சதெல்லாம் செஞ்சு என்ன பண்ணணும்? சபையா பெரியா பட்டணத்தார் அத்தனை பேருமே சபையாயிட்டாங்க. சரிங்களா? ஆனா இந்த கொரிந்தி பட்டணத்துல பரிசுத்தவான்கள் ஒருத்தங்க கூட இல்லையான்னு கேட்கிறார். 10,000 பேர் இருந்திருக்காங்க, ஒருத்த கூட இல்லையா இங்க. புரியுதுங்களா? எல்லா ஊழியம் செய்யலாங்க, சப்ஜெக்ட் பேசலாங்க, அந்நியம் வர இருக்கலாம், என்ன வேணாலும் பேசலாங்க. நீங்க காசை வச்சு அள்ளி கொட்டி ஊழியம் பண்ணலாங்க, எல்லாம் பண்ணலாம். ஆனா இந்த ஏக மனதிற்குரிய ஒரே சிந்தைக்குள்ள வந்து செயல்படாத வரையும் கொரிந்து பட்டணத்தார் முதல் புத்தகத்தை எழுதும் போது சபை வாய்ப்புல ஒருத்தர் கூட இல்லை. ஆனா 2வது புத்தகத்தை எழுதும் போது அவங்க பிரயா பட்டணத்தார் மாதிரி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகவே இந்த ஒரு காரியத்தை புரிந்து கொள்வோம். தொடர்ந்து ஏகோபித்த தீர்மானம் அல்லது முடிவு எடுக்கப்பட வேண்டும். ஒரு சகோதரன் அதிகபட்ச வாக்கு பெறாதிருக்கும் போது அது ஆண்டவருடைய சித்தம் என்று ஏற்றுக்கொள்வதில் அசௌகரியமாகவும் சபையினர் உணர்வதை காட்டிலும் அதிகமாக உணரலாம். வேறு ஒருவர் எல்லோருடைய ஆதரவையும் அல்லது கிட்டத்தட்ட எல்லோருடைய ஆதரவையும் பெற முடியாதவராய் இருப்பாராயின் அவரை ஒவ்வொரு வாரமும் வாக்குப்பதிவுக்கு அதான் அந்த குறைவை நிறைவு செய்வதற்கு தான் ஒரு சில ஓட்டுக்குள்ள வரல அப்படின்னா அவருக்கு அந்த ஊழியம் அவர் செய்யலைங்கிறதுக்காக தான் அடுத்த கீழ்நிலை ஊழியத்தை கொடுத்து அவரை என்ன பண்ணிடணும்? எப்படியாச்சும் ஊழியத்துக்குள்ள கொண்டாந்துடணும். அப்போ அடுத்தடுத்த வாரங்கள்லையும் நம்ம இப்போ என்னதான் பண்ணணும்னா ஊழியம் கொடுக்கறது ஒரு பங்கு இருந்தாலும் பெரியன் ஸ்டடிக்குள்ள வந்தீங்கன்னா தான் எல்லாரையுமே என்ன பண்ண முடியும்? ஊழியத்துக்குள்ள கொண்டாட முடியும். தொடர்ந்து வாசிங்க. அவரை ஒவ்வொரு வாரமும் வாக்குப்பதிவுக்கு பின்னர் இன்னொரு வாக்குப்பதிவு மூலம் அவரை நாட வேண்டும். அவரை தேடி பிடிக்கும் வரை அப்படி செய்ய வேண்டும். பாருங்க, அவரை தேடி பிடிக்கிற வரையும். அப்ப இந்த சபையில நிறைய பேர் வேலை பார்க்காம இருக்கிறீங்களா? ஊழியம் பண்ணாம, அது சகோதரனா இருக்கட்டும் சகோதரியா இருக்கட்டும், உங்களை விட மாட்டோம். நான் யார் விட மாட்டோம்? சபையார்களாகிய நாங்க உங்களை சும்மா விட மாட்டோம். ஊழியத்தை வாங்கிட்டு தான் விடுவோம். சரிங்களா? இருக்கிற வரையும் ஊழியம் செய்யணும்.
இல்லைனாக்கா நீங்கள் எப்படி சபையாவீங்கன்னு பார்த்துருவோன்னு சொல்லிட்டு வெளியே போயிருங்க. அதை பற்றியெல்லாம் நாங்கள் கவலைப்பட வேண்டியது, அது தேவனுக்கும் உங்களுக்குள்ள ஒரு விஷயம். சரிங்களா? ஓகே, தொடர்ந்து வாசிக்கலாம். அவரை தேடி பிடிக்கும் வரை அப்படியே செய்ய வேண்டும். இல்லை என்றால் அந்த விஷயத்தை விட்டுவிட வேண்டும். இல்லை என்றால் எல்லோரும் இன்னும் 2 அல்லது 3 பேர் தங்கள் எல்லோருடைய யோசனையை நிறைவேற்றும்படி ஒருவர் பின் ஒருவராக சேவை செய்யக்கூடியவர்களை தெரிந்து கொள்ளட்டும். ஆனால் தாளந்துகள் சமமாக காணப்படும் பட்சத்தில், தாளந்துகள்னா தேவனுடைய ஆவியினால் கிடைக்கப்பட்டிருக்கிற அந்த வரத்துக்குரிய ஊழியங்கள், ஆவியின் வரங்களினுடைய அந்த ஊழியங்கள். இதை கன்வென்ஷன்ல கூட சகோதரர் அருண் பிரதர் எடுத்தாங்க. சரிங்களா? அந்த தாளந்துகளின்படி ஒருவரை ஒருவர் கனத்தில் முந்திக் கொள்ளும்படியாகவும் வழி நடத்துவதற்கான ஜெபமும் சத்தியத்தின் மேலும் ஆண்டவர் மேலும் ஊக்கமான அன்பு காணப்படும் என்றால், அப்ப ஒருவர் மேல ஒருவர் கனம்னா, இப்ப உங்களை ஊழியக்காரர்களா இல்லாம ஊழியம் செய்யாதவங்களா இருக்கிறவங்க எல்லாம் ஊழியம் செய்யுங்கன்னு உங்களை வற்புறுத்துறோம்னா, செய்யாதவங்களை நாங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம்? செய்யணும்னு நினைக்கிறவங்க கனம் பண்ணிக்கிற விருப்பப்படுறோம். நீங்களும் இந்த ஒரு பக்தி விருத்திக்குள்ள வந்து நீங்க எங்க போயிருங்க? சபையாயிருங்க. அந்த கணத்துக்குரியவர்களா என்னமா இங்க வந்திருக்கிறவங்க அத்தனை பேருமே என்னதான் வலதுபுறமோ இடதுபுறமோ அமரக்கூடிய தகுதியை உடையவர்களா வந்திருக்கிறாங்க. அவர்களே அப்படிதான் என்னணுமா அவங்க அந்த பொசிஷனுக்கு ரெடியான ஆளுக. அவங்கள எப்படியாச்சும் அந்த கணத்துக்குரிய காரியத்துக்குரிய ஊழியத்தை அவர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணும். தொடர்ந்து வாசிங்க. ஜெபமும் சத்தியத்தின் மேலும் ஆண்டவர் மேலும் ஊக்கமான அன்பு காணப்படும் என்றால், இந்த பொருளில் ஆண்டவருடைய சித்தம் இன்னதென்று எல்லாரும் அறிந்து கொள்வது பொதுவாக எளிதானதாகவும் காணப்படும். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் இருங்கள். வாதினாலாவது வீண் பெருமை. இந்த வாதம்னா வாக்குவாதம், வீண் பெருமைனாக்க பொறாமையில வர்றது. வாக்குவாதம் எதனால வரும்? உண்மையான சத்தியத்துக்கு புறம்பான சத்தியத்தை கொண்டாடும் போது வாக்குவாதம் வரும். அதுக்கப்புறம் பொறாமை எப்போ வரும்? சபைக்குள்ள சபையா ஆகிறவங்கள பார்த்து சபையா ஆக முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க? பொறாமப்படுவாங்க. சரிங்களா? அதனால இல்லை, இந்த 2 விஷயத்தினால நம்ம சபையாக முடியாது. நாமளும் எப்படி சபையாகணும்னா அந்த முன்னோடிகளின் வழிகாட்டுகளுக்குள்ளாக கிறிஸ்துவினுடைய காரியத்துல நம்ம அவரை பின்பற்றுகிறவர்களா இருக்கணும். தொடர்ந்து வாசிங்க. சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த 2 வசனத்தை கூட படிச்சிருங்களேன், எடுத்து வச்சுக்கோங்க, அப்புறம் படிக்கலாம். கம்ப்ளீட் பண்ணிடுங்க சிஸ்டர். உதவி செய்பவர்கள் என்று பொருள்பட அழைக்க, அதாவது உதவிக்காரர்கள், டீக்கன்ஸ். ஓகேங்களா? ஸ்திரீகள் விஷயத்திலும் இதே முறை பின்பற்றப்படல். ஸ்திரீகளும் இந்த ஊழியத்திற்குள்ளாக வருவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம பேராவூர்ணி தஞ்சாவூர் பகுதியில் தான் இந்த மாதிரியான ஊழியங்களை நம்ம அநேகமாக சகோதரிகளுக்கு கொடுத்துருக்குறோம். மற்ற அவர்கள் நிராகரிப்பதையே நோக்கமாக வைத்திருக்கிறார்கள். ஒரு சில இடத்துல 1-2 பேர் அப்படி செய்கிறதுக்கு முயற்சி பண்ணியும் ஃபெயிலியரும் ஆகிட்டு இருக்கிறாங்க. முயற்சியும் பண்ணுறாங்க, ஆனால் அந்த ஒரு விஷயத்தை சரியான முறையில் அவங்களுக்கு வகுத்து கொடுக்கலங்கிறதான் உண்மை. தொடர்ந்து வாசிக்கலாம். ஸ்திரீகள் விஷயத்திலும் இதே முறை பின்பற்றப்படல் வேண்டும். இவர்களுடைய நல் நடத்தையும் ஒரு குணாதிசயமாக எண்ணப்பட வேண்டும். அதாவது அவங்களுடைய கேரக்டர் நல்லா இருந்துச்சுன்னா அவங்கள கூட என்ன பண்ணலாம், அந்த ஊழியத்தில் சப்ஜெக்ட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்களுடைய நல் நடத்தையை வச்சும் அந்த ஊழியத்தெல்லாம் கொடுக்கலாம். படிங்க. அவர்களுடைய நல் நடத்தையும் ஒரு குணாதிசயமாக எண்ணப்பட வேண்டும். அதாவது 1 தீமோத்தேயு 3:8-13, எந்த வேலைக்கும் இவைகள் தேவைப்படலாம். மூப்பராவதற்கு தேவைப்படுகிறவர்களில் பெரும்பாலானவைகளோடு கூட போதக சமார்த்தமும் ஆவியின் கிருபைகளும் இருக்க வேண்டும். புரிஞ்சிச்சிங்களா? இப்போ அந்த 2 வசனத்தையும் வாசிருங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏற்கனவே படிச்சதுதான். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக்கடவீர்கள். இப்படி நினைச்சிட்டீங்கன்னா, கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே அப்படிங்கிறத நினைச்சிட்டீங்கன்னா, நீங்க தாழ்மையான ஊழியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், தாழ்மையான அந்த ஊழியத்தை கொடுங்கள். சரிங்களா? தொடர்ந்து எபேசியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்கள். சமாதான கட்டு. அப்ப இதெல்லாம் ஊழியம் கொடுக்கறது, ஊழியம் பெறுறதுங்கிறதுலாம் ஆவியினுடைய சமாதான கட்டு. அந்த ஒருமைப்பாட்டுக்குள்ள வந்தாதான் இப்படிலாம் செய்ய முடியும். இல்லைன்னாக்கெல்லாம் இந்த ஊழியத்தெல்லாம் நீங்க கொடுக்கவும் முடியாது, ஊழியத்தை பெறவும் முடியாது. சரிங்களா? ஓகே. ஆகவே இப்ப திரும்ப மார்க்குக்கு வந்துருங்க, சீக்கிரமா முடிக்கணும், இன்னும் ஒரு 5 நிமிஷம். இவைகள் அஞ்ஞானிகள் இடத்திலே இவங்களுக்குள்ள இப்படி உங்களில் எவனாகிலும் முதன்மையா இருக்க விரும்பினால்
அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனா இருக்க இல்ல அந்த கடவன். முந்தின வசனத்தை இது அஞ்ஞானிகள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. ம் உங்களில் எவனாயிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்குள்ளே பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். ம் உங்களில் எவனாயிலும் முதன்மையாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாய் இருக்க கடவன். பாருங்க, எல்லாருக்கும் என்னவா இருக்கணும்? ஊழியக்காரன். ஊழியக்காரனா இருக்கணும். இது வந்து ஒரு ரீப்ரின்ஸ், இந்த வசனத்தை வச்சு ஒரு ரீப்ரின்ஸ், சரிங்களா? உங்களில் எவனாயிலும் முதன்மையா இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனா இருக்கணுங்கிறத கொஸ்டின் நம்பர் 119ல 2வது கேள்வி. சபையின் கணம் பொருந்தின தகுதியான அடிப்படை அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒரு பாடம் இருக்கு. அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதாவது இந்த முதன்மையான ஊழியக்காரருங்கிறது ஒருமையில சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அவர்கள் என்ன பண்ணணும்? எல்லாருக்கும் ஊழியக்காரர்களா இருக்கணும், இந்த அடிமையின் வேலையை செய்கிறவர்களா இருக்கணும். அப்படி அந்த ஒருவரோ 2 பேரோ அப்படிங்கிறப்ப இந்த 7ஆம் சபையின் காலத்துல அந்த முதன்மையான ஊழியக்காரர் முழு வேதமானவர்களுக்கும், வாட்ச் டவர் பைபிள் சர்வீஸ் சொசைட்டி, ட்ராக் அண்ட் பைபிள் சொசைட்டிக்கும் அந்த ஒரு முதன்மையான ஊழியக்காரர் யாருன்னு சொன்னீங்கன்னா யாரை சொல்லலாம்? ரசலை சொல்லலாம். அவர் மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, அந்த அந்த ஒரு ரீப்ரின்ஸ்ல உள்ளதா கேள்விக்கான பதிலை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அது அதுல இன்னும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, வாட்ச் டவர் பைபிள் சொசைட்டியில இயங்கக்கூடிய அந்த சத்தியத்துக்குள்ளாக இருக்கக்கூடியவர்களையும் சொல்லப்படுது. சபையிலும் இப்படியாக இப்போ பேராவரணி, பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர் அப்படிங்கிற மாதிரி அந்த சபையில ஒரு சில பேர் அந்த முதன்மையான ஊழியக்காரர்களா இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் வேலைக்காரர்களா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விளக்கத்துல அந்த ஒரு ரீப்ரின்ஸ் கொஸ்டின் சொல்லப்பட்டிருக்கு. அதை நம்ம அடுத்த வாய்ப்பு இருக்கும்போது அந்த பாடத்தை பார்க்கலாம். இது வந்து போன வருஷம் ஒருத்தர் பாடம் எடுத்தார், ஞாபகம் வருதா? இல்லை, செல்வம் பிரதர் எடுத்தார். அவர் அந்த ஓகே, அதை விட்டுலாம். ஓகே, அப்போ இது என்னன்னா, இப்போ நீங்கள் வசனத்துக்கு வந்துடுங்க. ம் அப்படியே மனுஷகுமாரன் இல்லை இல்லை, உங்களில் முதன்மையாக இருக்க விரும்புகிறவன் உங்களில் எவனாகிலும் முதன்மையாய் இருக்க விரும்பினால் ம் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாய் இருக்க கடவன். ம் அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ம் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். ஓகே, அதை இங்கிலீஷில் நான் படிக்கிறேன் பாருங்க இந்த வசனங்களை. 43, 44. லெட் இட் ஷெல் நாட் பி ஸோ அமாங் யூ. இது உங்கள் மத்தியில் இருக்கக்கூடாது. எது இருக்கக்கூடாது? புறஜாதிகள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. பட் whoever desire to become great among you, உங்களில் முதன்மையான ஒரு இடத்துல அந்த ஊழியத்தை பெற்றுக்கொள்கிற ஊழியக்காரர்களா இருக்க நினைக்கிறவங்க shall be your servant. சர்வெண்ட்னா வேலைக்காரனா இருக்கட்டும். உங்களுக்குள்ள முதன்மையான அந்த ஊழியக்கார தன்மையில இருக்குன்னு நினைச்சா அவங்க உங்களுக்குள்ள யாரா இருக்கணும்? வேலைக்காரனா இருக்கட்டும். whoever of you desire to be the first shall be slave of all. உங்களில் முதன்மையா இருக்க, உங்களில் மேன்மையா இருக்க நினைக்கிறவன் உங்களுக்கு வேலைக்காரனா இருக்கட்டும். உங்களில் முதன்மையா இருக்க விரும்புகிறவன் என்ன சொல்லிட்டாருங்க? slave of all. ஸ்லேவ்னா ஸ்லேவ், சர்வன்ட்னா வேலைக்காரன், ஸ்லேவ்னா அடிமை. அடிமை நீக்குறவெல்லாம் அடிமையா வச்சிருந்தாங்கல்ல, அடிமைக்கு விற்கிறதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? பைபிளில் அநேக இடத்துல அடிமையானாலும் சுயாதீனம். அப்போ அந்த அடிமையின் வேலைக்காரனா யாருக்கு இருக்கணும்? யாருக்கு இருக்கணும்? 44வது வசனத்தை படிங்க. எல்லாருக்கும் ஊழியக்காரனா இருக்கட்டும். அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்வது தான் இந்த உலகத்துக்கே ஊழியக்காரரா வந்தவர் யாருன்னு பார்க்கிறோம். அடுத்த வசனம். அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். அப்படிப்பட்ட அந்த முதன்மையான, எல்லாருக்கும் முதன்மையான ஊழியக்காரர் ஒருத்தர் இருக்கிறார்னா அது யார் தான்? எல்லாருக்குமான அடிமையின் வேலை செய்கிற கிறிஸ்து. 7ஆம் சபைக்குன்னா நம்ம ரசல் பிரதர் மற்றும் அந்த வாட்ச் டவரினுடைய அந்த எடிட்டோரியல் கமிட்டியில் இயங்கின ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும். இப்போ அந்த முதன்மையான ஊழியக்காரர் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ பேராவணிலையோ அல்லது தஞ்சாவூர்லேயோ அவங்க யாரை அடையாளப்படுத்துதுன்னா, ஒரு சில பேர் அந்த முதன்மையான ஊழியக்காரர்களை
தேவனுக்குரிய ஒரு ஊழியத்தை செய்வாங்க. அந்த ஒரு ஊழியக்காரர்களை எப்படி செய்யணுங்கிறப்ப அடிமையின் வேலையை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல புரிஞ்சு கொள்கிறோம். ஆகவே ஊழியங்கள் பல வகைப்படும். அந்த ஊழியத்தினுடைய காரியத்தில் அடிப்படையிலிருந்து அல்லது மேல் தட்டிலிருந்து அந்தந்த வேலை யார் யார் என்ன செய்வாங்கங்கிறத புரிந்து அந்தந்த வேலையை அவங்களுக்கு கொடுக்கணும். செய்யாத வேலையை செய்வதற்கு நம்ம நிர்பந்தப்படுத்தலாம். ஆனால் அது தொடர்ந்து செய்யாதவங்கள அதுக்கு நம்ம வற்புறுத்த வேண்டியது அவசியம் இல்லை. ஆனால் அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு சில வரங்களை அந்த வரத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு என்ன ஊழியத்தை கொடுக்கலாம், அந்தந்த ஊழியத்தை கொடுக்கலாம். ஆகவே நம்ம வாய்ப்புகளை அதிகமாக ஏற்படுத்தணும் தான் நம்ம பெரும்பான்மை போதுமானது இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு காரியத்தில் பார்க்குறோம். போன வருஷம் செய்யாமல் இருந்திருக்கலாம். அவங்களுடைய சூழ்நிலை என்ன எப்படின்லாம் தெரியாது நம்மளுக்கு. ஒருவேளை உடல் சூழ்நிலை சரியாமல் இருக்கலாம். ஒருவேளை அவங்களுடைய மனநிலைமை அந்த ஊழியத்தை செய்வதற்கான காரியத்தில் அநேக தடைகள் இருந்திருக்கலாம். இது மாதிரி பல விஷயம் பர்சனலாக இருக்கும், அது தெரியாமல் இருக்கலாம். சரிங்களா? அதெல்லாம் நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஊழியம் கொடுக்காம இருக்கிறதையும் பண்ணிடக்கூடாது. ஆனால் வாய்ப்புகளை என்ன பண்ணுங்க, அதிகமாக ஏற்படுத்துங்க. அறுவடை மிகுதி வேலையாட்களோ குறைவுங்கிறப்ப வாய்ப்புகளை அதிகமாக ஏற்படுத்துங்க. வேலையை கொடுக்குறப்ப நீங்கள் தான் வேலையை வாங்கணும். அதனால தான் இந்த கிறிஸ்டோனியா முறைமையில் நாம் இது தேவனால் கிறிஸ்துவால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஊழிய முறைமை, இப்படி தான் செய்யணும்னு சொல்லி தான் தேவனே சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஊழியத்தை அப்போஸ்தலர்கள் யார்கிட்டேருந்து பெற்றுக்கொண்டார்கள்? கிறிஸ்துக்கிட்டேருந்து. அவர் தான் மெய்யான அந்த மெய்ப்பராக இருந்து அன்னைக்கு அந்த ஊழியத்தை செஞ்சார். அப்போஸ்தலர்கள் அந்த முதல் நூற்றாண்டில் அவங்க அந்த ஒரு முதன்மையான ஊழியத்தெல்லாம் செஞ்சாங்க. இவ்வாறாக இப்போ நம்ம 7ஆம் சபையின் காலத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது வாட்ச் டவர் பைபிள் மற்றும் ட்ராக் சொசைட்டியினுடைய அந்த ஒரு ஊழியங்கள் 1916 வரையும் உள்ள உண்மை உத்தவமான அந்த முதன்மையான ஊழியக்காரர்கள் ஒரு சில பேர் இருந்திருக்கிறாங்க. அதையும் நம்ம அங்கீகரிக்கிறோம். அதே மாதிரி இப்போ நம்ம சபையில், பேராவூரணி சபையில் அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை தேடி நாம் அந்த ஊழியத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இந்த ஒரு பாடத்தை நாம் நிறைவு செய்வோம். தேவன் தாமே கிருபையோடு நம்மளை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. ஆமென். இப்போ என்னன்னா, இந்த வர்ற வரையும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும், அடுத்த வாரம் எலெக்ஷன் நடத்த போகிறோம். நாமினேஷனையும் எலெக்ஷனையும் நம்ம எப்பயுமே ஒரே நாளில் தான் பண்ணுவோம். அது காரணம் என்னன்னாக்க ஊழியத்தின் அடிப்படையிலான எலெக்ஷன் பண்ணுறதுனால அது அப்படி தான் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. இல்லைனா பெரும்பான்மை விதியில் பண்ணினோம்னா நம்ம இந்த வாரம் நாமினேஷன் பண்ணிவிட்டு அடுத்த வாரம் எலெக்ஷன் பண்ணலாம். இது மூப்பருங்கிற தலைப்பில் மட்டும் நம்ம பண்ணலை, ஊழியத்தின் அடிப்படையில் பண்ணுறதுனால இந்த ஒரு காரியத்தை நம்ம உணர்ந்து கொள்கிறோம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வாரம் கூடுமான மட்டும் ஓட்டுரிமை உள்ளவர்கள் அனைவரும் ஞாயிற்றுக்கிழமை எப்பயும் போல் வந்துடுங்க. ஒரு 1.5 மணி நேரம் 2.5 மணி நேரத்திலேயே நம்ம ஆராதனையும் முடித்து எலெக்ஷனையும் முடிச்சிருவோம். அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தான் தேவை. நாமினேஷனையும் முடித்து என்ன பண்ணிடலாம், எலெக்ஷனையும் நம்ம முடிச்சிடலாம். ஓகே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,